இந்த கதை இருளும் அமைதியும் சூழ்ந்த ஒரு மிக நீண்ட இரவிலிருந்து தொடங்குகிறது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டுதான் இருந்தன. ஆனால் தினமும் இருக்கும் அந்த இயல்பான பிரகாசம் இன்று அவற்றில் இல்லை. மாறாக அவை மிகவும் சோர்வாகவும் சோகமாகவும் காணப்பட்டன. அந்த நட்சத்திரங்கள் கூட ஏதோ ஒரு தீராத சோகத்தில் மூழ்கி இருப்பது போல் தோன்றியது. காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த காற்று கூட இன்று யாரோ ஒருவரின் கனமான பெருமூச்சு போல் உணரப்பட்டது. யாரோ ஒருவர் நீண்ட நேரம் அழுதுவிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுவது போல அந்த காற்று மிகவும் மெதுவாகவும் சோர்வாகவும் வீசியது. ஸ்வர்ணபூர் என்ற அந்த நாட்டின் எல்லைக்கு வெளியே ஆற்றங்கரையில் அமைந்திருந்த மாயாணத்தில் இன்று இரவு மிக கூட்டமாக இருந்தது. அங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றின் தீப்பிழம்புகள் காற்றில் மேலெழுவதும் பின்னர் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கீழே சாய்வதுமாக இருந்தன. இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த தீப்பந்தங்கள் கூட தங்களின் தலைகளை குனிந்து யாருக்கோ இறுதி மரியாதையும் அஞ்சலியும் செலுத்துவது போலிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு மிகப்பெரிய சிதை அடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிதையில் மிகவும் விலையுயர்ந்த சந்தனக்கட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. சுத்தமான நெய்யின் வாசனை காற்றில் கலந்திருந்தது. மேலும் ஏராளமான மலர்களும் அங்கே குவிக்கப்பட்டிருந்தன. எல்லாமே மிகவும் ராஜ மரியாதையுடன் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அந்த சிதையின் மேல் கடுத்திருந்த மனிதனின் தலையில் இன்று எந்த ராஜகிரீடமும் இல்லை. ஒரு காலத்தில் எத்தனையோ கனமான வாள்களை ஏந்திய அந்த கைகள் இன்று முற்றிலும் காலியாகவும் அசைவற்றும் கிடந்தன. ஒரு காலத்தில் மிகப்பெரிய யானைகளின் மீது ஏறி போர்க்களங்களை அளந்த அந்த கால்கள் இன்று வெறும் ஒரு வெள்ளை துணியில் சுற்றப்பட்டிருந்தன. இந்த உடல் வேறொருவருடையது அல்ல. இது மன்னர் வீரேந்திரனின் உடல். ஆம், ஒரு காலத்தில் ஸ்வர்ணபூர் நாட்டின் ஈடு இணையற்ற மிக வலிமையான மன்னராக போற்றப்பட்ட அதே வீரேந்திரன் தான் இவர். இவருடைய பெயரை கேட்டாலே எதிரிகள் பயத்தில் நடுங்குவார்கள். இவருடைய அரசவையில் அமருவதற்கு தங்கத்தாலான இருக்கைகள் இருந்தன. இவருடைய அரண்மனையின் மேற்கூரையில் வைரங்களும் நவரத்தினங்களும் பதிக்கப்பட்ட கலசங்கள் தகதகவென மின்னும். ஆனால் இன்று அங்கே அந்த ஆடம்பரம் எதுவும் இல்லை. இன்று அங்கே இருப்பது வெறும் ஒரு உயிரற்ற உடல் மட்டுமே. மரக்கட்டைகளாலான சிதையில் எறிந்து சாம்பலாவதற்காக படுத்திருக்கும் ஒரு சாதாரண மனிதனின் உடல். அங்கே நின்று கொண்டிருந்த மக்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் முற்றிலும் அமைதியாக நின்றார்கள். இன்னும் சிலர் தங்களுக்குள் மிக மெதுவாக ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். சுமேதா ராணி ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார். அவருடைய கண்களில் இருந்த கண்ணீர் வறண்டு போயிருந்தது. ஆனால் கண்ணீரை விட ஆழமான ஒரு வலி அவருடைய முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அந்த சிதைக்கு மிக அருகில் தரையில் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு வெள்ளை நிற வேட்டி அணிந்திருந்தார். அவருடைய முடிகள் முற்றிலும் நரைத்து வெள்ளையாக இருந்தன. முதுமையின் காரணமாக அவருடைய முதுகு வளைந்திருந்தது. அவருடைய கைகளில் எந்த பூஜை மாலையும் இல்லை. எந்த மத புஸ்தகமும் இல்லை. அவருடைய இரு கைகளும் தரையில் ஊன்றப்பட்டிருந்தன. அவருடைய முதிர்ந்த கண்கள் அந்த எரியும் சிதையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தன. அந்த வயதான முதியவர் அழுது கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய அழுகை மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாக இருந்தது. அவருடைய அழுகையில் சோகம் இருந்தது. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு விசித்திரமான அமைதியும் குடிகொண்டிருந்தது. அவருக்கு முன்பே முடிவு தெரிந்த ஒரு கதையை அவர் இப்போது நேரில் பார்ப்பது போலிருந்தது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் மெதுவாக புறப்பட்டு கன்னங்களில் வழிந்து தாடையின் வழியே கீழே சொட்டியது. அவர் மிகவும் மெல்லிய குரலில் கிட்டத்தட்ட கிசுகிசுப்பதை போல "ஹே மன்னா" என்று கூறினார். அவருடைய குரல் நடுங்கியது. அவர் தொடர்ந்து, "நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ அதிகாரங்களை சேர்த்து வைத்தாய். எக்கச்சக்கமான தங்கத்தையும் செல்வத்தையும் குறித்து வைத்தாய். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாய். உன்னிடம் மாபெரும் படைத்தளபதிகள் இருந்தார்கள். மிகவும் வலிமையான நண்பர்கள் இருந்தார்கள்" என்று கூறினார். இவ்வளவு சொல்லியதும் அந்த முதியவர் நிறுத்தி கொண்டார். ஏனென்றால் அவருடைய தொண்டை அடைத்தது. பின்னர் அவர், "ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ கடைசி வரை சம்பாதிக்கவே இல்லை" என்றார். அவர் இப்போது தீப்பிழம்புகள் கொழுந்து விட்டெறியும் அந்த சிதையை பார்த்து, "நல்ல கர்மாக்கள்" என்று கூறினார். அவ்வளவுதான் அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் முற்றிலும் அமைதியாகிவிட்டார். சுற்றிலும் ஒரே மயான அமைதி நிலவியது. பந்தங்கள் எரியும் சத்தம், விறகுகள் வெடிக்கும் சத்தம் மற்றும் எங்கோ தூரத்தில் ஆறு ஓடும் சத்தம் மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த முதியவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார். கண்களை மூடிய உடனேயே பல வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த பழைய நிகழ்வுகளின் காட்சிகள் அவர் மனதில் நிழல் படமாக விரியத் தொடங்கின. இன்று இந்த முடிவை கொண்டு வந்து நிறுத்திய அந்த முழு கதையும் அவர் கண் முன் வந்து நின்றது. அவருடைய கண்களுக்கு முன்பாக சிதையின் புகை மூட்டம் இருந்தது. அந்த புகைக்குள் மெதுவாக பல வருடங்களுக்கு முந்தைய ஒரு காட்சி உருவாகத் தொடங்கியது.
ஸ்வர்ணபூர், அந்த பெயரை கேட்ட உடனேயே கண்களுக்கு முன்னே தங்கமும் பிரகாசமும் தோன்றும். அந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே அந்த நாடும் இருந்தது. உண்மையிலேயே அந்த சாம்ராஜ்யம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. சுற்றிலும் உயரமான கல் சுவர்கள் இருந்தன. அந்த சுவர்களின் மேல் தங்க கலசங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அரண்மனையின் முக்கிய நுழைவாயிலில் 2 பெரிய யானைகள் நின்று கொண்டிருக்கும். அவற்றிற்கு தினமும் புதிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படும். சந்தைகளில் கடைகள் வரிசையாக அமைந்திருக்கும். அங்கே பட்டு துணிகள், விதவிதமான நறுமண பொருட்கள், உலர் பழங்கள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் என அனைத்தும் கிடைக்கும். சாலைகள் மிகவும் அகலமாக இருந்தன. அவற்றின் ஓரங்களில் வேப்ப மரம் மற்றும் அரச மரங்கள் போன்ற பெரிய மரங்கள் நடப்பட்டு நிழல் தந்து கொண்டிருந்தன. வெளியூரிலிருந்து வருபவர்கள் அதை பார்த்துவிட்டு, என்ன ஒரு அற்புதமான நாடு, என்ன ஒரு செல்வாக்கு என்று அடிக்கடி சொல்வார்கள். ஆனால் அந்த நாட்டிற்குள் வாழும் மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும். வெளிப்பகட்டும் உண்மையான மகிழ்ச்சியும் ஒன்றல்ல என்பது. மன்னர் வீரேந்திரனுக்கு சுமார் 45 வயது இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் கட்டுமஸ்தான உடற்கட்டுடன் நெடிய உயரமும் அகன்ற தோள்களும் கொண்டவராக அவர் இருந்தார். அவருடைய 2 புருவங்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு ஆழமான சுருக்கம் விழுந்திருக்கும். அவர் எப்போதும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போலவோ அல்லது எப்போதும் ஏதோ ஒரு கோபத்தில் இருப்பது போலவோ அது தோற்றமளிக்கும். அவருடைய கண்கள் மிகவும் கூர்மையானவை. பார்ப்பவர்களின் உருவம் அந்த கண்களில் தெளிவாக தெரியும் அளவிற்கு கூர்மையானவை. அவர் மிகவும் பராக்கிரமசாலியாகவும் வீரராகவும் இருந்தார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுற்றியுள்ள 7 ராஜ்யங்களை வென்று அவற்றை தன் நாட்டுடன் இணைத்திருந்தார். 2 முறை மிக கடுமையான போர்கள் நடந்தன. 2 முறையும் வீரேந்திரன்தான் வெற்றி பெற்றார். அவருடைய படையில் 50,000 வீரர்கள் இருந்தார்கள். ஒரு அரசனிடம் இருக்க வேண்டிய அனைத்தும் அவரிடம் இருந்தன. ஆனால் அவரிடம் இல்லாத ஒரே ஒரு விஷயம் இரக்கம். ஏதேனும் ஒரு ஏழை மனிதர் அவருடைய அரசவைக்கு வந்து தன் கஷ்டங்களையும் வலிகளையும் கூறினால் மன்னரின் புருவங்கள் இன்னும் மேலே ஏறி சுருங்கும். இந்த ஏழை மக்கள் வந்து தன் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று அவர் நினைப்பார். அவரை பொறுத்தவரை மக்கள் என்றால் அவருக்கு வரி செலுத்துபவர்கள், அவ்வளவுதான். வரி சரியாக வந்தால் எல்லாம் சரி. வரி வரவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அவருடைய அரசவையில் பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களில் சிலர் உண்மையானவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தனர். ஆனால் மன்னரின் கோபத்திற்கு பயந்து அவர்கள் எப்போதுமே அமைதியாகவே இருந்தார்கள். அரசவையில் பேசுபவர்கள் வெறும் முகஸ்துதி செய்யும் ஜால்ராக்களாக மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் எப்போதும், ஆம் மன்னா, நீங்கள் மிகவும் நியாயமானவர், மன்னா, நீங்கள் நேரில் வந்த கடவுளின் அவதாரம் என்று புகழ்வார்கள். இந்த பொய் புகழ்ச்சிகளை கேட்டு வீரேந்திரன் சிரிப்பான். ஏனென்றால் அவனும் தன்னை ஒரு கடவுளாகவே உண்மையிலேயே நம்பினான். சில நேரங்களில் ஏதேனும் முனிவர்களோ அல்லது சாமியார்களோ அரசவைக்கு வந்து, மன்னா, மக்களுக்கு சேவை செய்வதை கடவுளுக்கு செய்யும் சேவை என்ற அறிவுரை கூறினால் வீரேந்திரன் அகந்தையோடு, நானே கடவுளின் பிரதிநிதிதான், எனக்கு யாரும் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கூறுவான். அரண்மனையின் மற்றொரு பகுதியில் சுமேதா ராணி வசித்து வந்தார். அவருடைய குணம் மன்னருக்கு முற்றிலும் நேர்மாறானது. அவர் காலையில் எழுந்தவுடனேயே முதலில் கோவிலுக்கு தான் செல்வார். கையில் மலர்களை ஏந்தி கடவுளுக்கு அர்ப்பணிப்பார். பின்னர் அரண்மனை பூசாரியிடம் ஆன்மீக கதைகளையும் நல்லறங்களையும் கேட்பார். மதிய நேரங்களில் சில சமயம் அவரே அரண்மனையை விட்டு வெளியே சென்று ஏழை குழந்தைகளுக்கு தன் கைகளால் உணவளிப்பார். இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வரும்போது அவர் கோபத்துடன், என்ன தேவையில்லாத செலவிது என்று சத்தமிடுவார். அப்போது ராணி மிகவும் பணிவாக, மன்னா, இது பணத்தை வீணாக்குவதல்ல, இது தர்ம காரியம் என்று கூறுவார். மன்னர் சிரித்துக்கொண்டே, தர்மம் கர்மா எல்லாம் பலவீனமானவர்களுக்கானது, நாம் அரசர்கள், நமக்கு இதெல்லாம் எதற்கு என்று சொல்வார். இதை கேட்டு ராணி அமைதியாகி விடுவார். ஆனால் அவர் மனதிற்குள் ஒரு பயமும் வலியும் இருந்தது. அதை அவர் யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. தன் கணவனின் இந்த தீய செயல்கள் என்றாவது ஒரு நாள் தங்கள் குடும்பத்தையே அழித்து விடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அரசவை கூடியிருந்தது. வெளியே நல்ல வெயில் அடித்தது. உள்ளே அமைச்சர்கள், படைத்தளபதிகள், பெரிய வியாபாரிகள் மற்றும் ராஜகுருக்கள் என அனைவரும் தத்தமிடங்களில் அமர்ந்திருந்தார்கள். மன்னர் தன் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் சேவகர்கள் மயில் தோகையாலான சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள். சில வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. சில வியாபாரிகள் தங்கள் வரிக்கான கணக்கை காட்டினார்கள். இன்று மன்னரின் மனநிலை சற்று நன்றாகவே இருப்பது போல் தெரிந்தது. அப்போது வாசலில் நின்று கொண்டிருந்த காவலாளி உள்ளே வந்து, மன்னா, ஒரு வயதான பிராமணர் வந்திருக்கிறார். நீண்ட நேரமாக வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று தகவல் தெரிவித்தான். அமைச்சர் அதை தவிர்ப்பதற்காக, மன்னா, இப்போது நேரமில்லை, இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியுள்ளன என்று கூறினார்.
ஆனால் அந்த பிராமணரை யாரும் திரும்பி போக சொல்லவில்லை. அந்த வயதான முதியவரை மெதுவாக நடந்து உள்ளே வந்துவிட்டார். அவர் அணிந்திருந்த வேட்டி மிகவும் அழுக்காக இருந்தது. கால்களில் சிறப்பு கூட இல்லை. அவருடைய முடியும் தாடியும் முற்றிலும் நரைத்து போயிருந்தன. வயது முதிர்வின் காரணமாக அவர் உடல் வளைந்திருந்தது. கையில் உடைந்த ஒரு ஊன்றுகோல் இருந்தது. வாழ்க்கையில் அவர் பட்ட சுகதுக்கங்கள் அனைத்தும் ஒரு கதையாக அவருடைய முகத்தில் ஆழமான சுருக்கங்களாக எழுதப்பட்டிருந்தன. அவர் உள்ளே வந்தவுடனேயே இரு கைகளையும் கூப்பி வணங்கினார். அந்த முதியவரை பார்த்ததும் அரசவையில் ஒரு கணம் பேரமைதி நிலவியது. மன்னர் அவரை மேலிருந்து கீழாக ஏளனமாக பார்த்தார். நாம் ஒரு பொருளை தகுதியற்றதாகவோ அல்லது அற்பமானதாகவோ நினைக்கும்போது நம் முகத்தில் தோன்றும் அதே பாவனை மன்னரின் முகத்தில் தோன்றியது. மன்னர் மிகவும் வறண்ட மற்றும் அலட்சியமான குரலில், "நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். அந்த பிராமணர் தலை குனிந்து வழங்கி, "மன்னா, என் பெயர் தேவதத்தர். நான் உங்களின் குடிமக்களில் ஒரு மிகச்சிறிய அங்கம்" என்றார். மன்னர் அலட்சியமாக தன் நகங்களை பார்த்து கொண்டே, "சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல், எனக்கு நேரமில்லை" என்றார். பிராமணர் மீண்டும் கைகூப்பி தன் குறையை சொல்லத் தொடங்கினார். தேவதத்தரின் வீடு சொர்ணபூர் நகரின் கிழக்கு எல்லையில் அமைந்திருந்தது. அது அரண்மனை மற்றும் பெரிய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் அனைத்தும் வீசப்படும் நகரின் ஒரு பகுதியாகும். அந்த தெருக்கள் எவ்வளவு குறுகலாக இருந்தன என்றால் 2 பேர் கூட ஒன்றாக சேர்ந்து அந்த வழியில் நடக்க முடியாது. அங்கே சிறிய குடிசை வீடுகள் இருந்தன. மழைக்காலத்தில் அந்த வீடுகளின் சுவர்கள் தண்ணீர் கசிந்து அழுவது போல் காட்சியளிக்கும். அங்கே குழந்தைகள் வெறுங்காலுடன் விளையாடுவார்கள். அவர்களின் தாய்மார்கள் விறகு அடுப்பின் புகையில் தங்கள் கண்களை கசக்கிக் கொண்டே இருப்பார்கள். தேவதத்தர் குழந்தைகளுக்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லிக் கொடுத்து வந்தார். 5 அல்லது 6 குழந்தைகள் அவரிடம் படிக்க வருவார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் கட்டணத்திற்கு பதிலாக ஒரு கைப்பிடி தானியம் அல்லது ஒரு குவளை பால் என தங்களால் முடிந்ததை கொடுப்பார்கள். அதை வைத்துதான் தேவதத்தரின் குடும்பம் நடந்து வந்தது. தேவதத்தரின் மனைவி கமலா கடந்த ஆண்டுதான் இறந்து போனாள். அவளுக்கு காய்ச்சல் வந்தது. ஆனால் மருந்து வாங்க பணம் இல்லை. அதனால் அவள் இறந்துவிட்டாள். இப்போது தேவதத்தருக்கு நந்தினி என்ற ஒரே ஒரு மகள் மட்டுமே இருந்தாள். அவளுக்கு 20 வயது. அவள் மிகவும் அழகாகவும் அமைதியான குணத்தோடும் இருப்பாள். ஆனால் கடந்த 2 மாதங்களாக அவள் மிகவும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாள். அவளுக்கு என்ன நோய் என்று யாருக்கும் புரியவில்லை. அவளுடைய உடல் மஞ்சள் நிறமாக மாறிக்கொண்டே இருந்தது. அவளுக்கு பசியே எடுக்கவில்லை. காய்ச்சலும் அடிக்கடி வந்து சென்றது. ஒரு நாட்டு வைத்தியர் அவளை பார்த்துவிட்டு, "நான் சில மூலிகைகளை கலந்துள்ளேன். இதிலிருந்து மருந்து தயாரிக்கலாம். ஆனால் இதற்கு வெளிநாடுகளிலிருந்து வியாபாரிகள் கொண்டு வரும் மிகவும் அரிதான மற்றும் விலை உயர்ந்த ஒரு மூலிகை தேவை" என்று கூறியிருந்தார். அந்த மூலிகையை வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. தேவதத்தரிடம் சுத்தமாக பணமே இல்லை. அவர் தன் வீட்டில் தேடி பார்த்து விற்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் விற்றுவிட்டார். பாத்திரங்களை விற்றார். சில பழைய துணிகளையும் விற்றார். ஆனால் அப்போதும் போதிய பணம் சேரவில்லை. அப்போதுதான் அவருக்கு மன்னரிடம் சென்றால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. மக்கள் தங்கள் குறைகளை கூறுவதற்காக மன்னரின் அரசவை கூடும் என்று அவர் கேள்விப்பட்டிருந்தார். மன்னர் என்பவன் ஒரு தந்தையை போன்றவன். அவன் மக்களை காப்பவன். அவன் நிச்சயம் உதவி செய்வான் என்று அவர் நினைத்தார். அதற்காக தான் அவர் இன்று அரசவையில் நின்று கொண்டிருந்தார், கைகூப்பி தலை குனிந்து மன்னருக்கு முன்பாக. "மன்னர், சொல், என்ன விஷயம்?" என்று கேட்டார். தேவதத்தர், "மன்னா, என் மகள் மிகவும் மோசமாக நோய்வாய்ப்பட்டுள்ளாள். அவளை காப்பாற்ற ஒரு அரிய வகை மூலிகை தேவைப்படுகிறது. அது இல்லாமல் அவள் பிழைக்க மாட்டாள். வைத்தியர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. மன்னா, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்தால் என் மகளின் உயிர் தப்பிவிடும்" என்று கூறினார். இதை கேட்டதும் அரசவையில் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. பின்னர் மன்னர் ஒரு மெல்லிய நையாண்டியான புன்னகையுடன் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அமைச்சரை பார்த்தார். மன்னரின் சைகையை புரிந்து கொண்ட அமைச்சரும் மெதுவாக சிரித்தார். மன்னர், "பிராமணரே, உன் மகள் நோயால் கஷ்டப்படுவது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அதற்காக நீ மன்னரின் அரசவைக்கு பிச்சை கேட்கவா வந்து விட்டாய்?" என்று கேட்டார். தேவதத்தர் மிகவும் மென்மையான குரலில், "மன்னா, இது பிச்சை அல்ல. உங்களின் குடிமகனாக எனக்குள்ள உரிமையை தான் நான் கேட்கிறேன். நான் உங்கள் நாட்டு பிரஜை" என்றார். இதை கேட்டதும் மன்னரின் புருவங்கள் கோபத்தில் சுருங்கின. அவர் சத்தமாக, "உரிமையா?" என்று திரும்பி கேட்டார். இதை கேட்டதும் அரசவை முழுவதும் சிரிப்பொலி எழுந்தது. சில அமைச்சர்களும் அரசவை உறுப்பினர்களும் சிரிக்கத் தொடங்கினார். மன்னர், "இங்கே பார், தினமும் யாரோ ஒருவருடைய தாய் நோயால் பாதிக்கப்படுகிறாள். யாரோ ஒருவருடைய மகள் நோயால் பாதிக்கப்படுகிறாள். நாங்கள் இப்படி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து கொண்டிருந்தால் எங்களுடைய கஜானா தான் காலியாகிவிடும். இங்கிருந்து போ, வேறெங்கேயாவது வேலை செய், உழைத்து சம்பாதி" என்று கூறினார். இதை கேட்ட தேவதத்தரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் மீண்டும் கைகூப்பி மன்றாடி, "மன்னா, நான் ஒரு பிராமணன். பூஜை செய்வதும் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதுமே என் வேலை. அதைத்தான் நான் செய்து வருகிறேன். ஆனால் என் மகளின் உயிரை காப்பாற்ற எனக்கு உங்கள் உதவி தேவை" என்றார். மன்னர் தன் கையை உயர்த்தி அவரை தடுத்து, "போதும், நிறுத்து" என்றார். மன்னர் தன் காவலர்களை பார்த்தார். காவலர்கள் உடனே தேவதத்தரின் கையை பிடித்து கொண்டனர்.
அது ஒரு வயதான மற்றும் பலவீனமான உடல். காவலர்களின் வலிமைக்கு முன் அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு நொடியில் காவலர்கள் அவரை இழுத்துச் சென்றனர். தேவதத்தரின் கையிலிருந்த ஊன்றகோல் கீழே விழுந்தது. அவரை அரசவையிலிருந்து தரதரவென இழுத்துச் சென்றனர். வாசலை அடைந்ததும் ஒரு காவலன் அவரை பலமாக வெளியே தள்ளினான். தேவதத்தர் புழுதியிலும் கற்களிலும் விழுந்தார். அவருடைய முழங்கால்கள் சிராய்க்கப்பட்டன. உள்ளங்கைகளில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு மிகவும் வலித்தது. ஆனால் அவர் வாயிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அவர் மெதுவாக எழுந்தார். அவருடைய முழங்கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கண்களில் கண்ணீர் தேங்கியிருந்தது. அவர் அருகில் கிடந்த தன் ஊன்றுகோலை எடுத்தார். பின்னர் அவர் மேலே வானத்தை பார்த்தார். வானம் நீளமாக இருந்தது. வெயில் காய்ந்து கொண்டிருந்தது. எங்கோ தூரத்தில் ஒரு பறவை சத்தமிட்டு கொண்டிருந்தது. தேவதத்தரின் உதடுகள் அசைந்தன. மிகவும் மெதுவாக நடுங்கும் குரலில் அவர், "ஹே மகாதேவா" என்றார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. அவர், "நான் மிகவும் சிறிய மனிதன். என்னிடம் எந்த வலிமையும் இல்லை. என்னிடம் ஒன்றுமே இல்லை" என்றார். அவருடைய குரல் உடைந்தது. அவர் தொடர்ந்து, "ஆனால் நீ இருக்கிறாய். நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்" என்றார். அவர் தன் கண்களை மூடிக்கொண்டு, "ஹே பரமேஸ்வரா, என் நோய்வாய்ப்பட்ட மகளை பார். இன்று ஒரு வயதான தந்தையை புழுதியில் தள்ளி அந்த அரசனையும் பார். இந்த பூமியில் எங்கேனும் நியாயம் இருந்தால் நீயே நியாயம் வழங்கு. என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது" என்று பிரார்த்தனை செய்தார். அவர் தன் கண்களை திறந்தார். ஒரு கணம் நின்றார். பின்னர் மெதுவாக குனிந்து நடந்தபடி தன் வீட்டை நோக்கி சென்றார். அவருக்கு பின்னால் அரசவையில் அவருக்கு நடந்த அவமானத்தை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பொலி இன்னும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அன்று இரவு வானிலையில் திடீரென ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. மாலை வரை மிகவும் தெளிவாக இருந்த வானம் இரவு நெருங்க நெருங்க அடர்த்தியான மற்றும் இருண்ட மேகங்களால் சூழப்பட்டது. யாரோ வானத்தில் ஒரு பெரிய மைக்கூஜாவை கொட்டியது போல மேகங்கள் அவ்வளவு கருமையாகவும் கனமாகவும் இருந்தன. பலமாக இடியிடிக்கத் தொடங்கியது. யாரோ ஒருவரின் கோபம் அப்படியே சூறாவளி காற்றாக மாறியது போல காற்று அதிவேகமாக வீசத் தொடங்கியது. அரண்மனையிலிருந்து அனைவரும் பயந்து விட்டனர். சுமேதா ராணி தன் அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு கடவுள் சிலைக்கு முன் அமர்ந்தார். இன்று அவர் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் நிலவியது. ஏதோ மிக மோசமான ஒரு விஷயம் நடக்கப் போவதைப் போல அவர் உணர்ந்தார். மன்னர் தன் படுக்கை அறையில் இருந்தபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். மின்னல் வெட்டும்போது அவர் முகம் வெளிச்சத்தில் தெரியும். மீண்டும் இருளாகிவிடும். அவருக்கு பயமில்லை, அல்லது குறைந்தது தனக்கு பயமில்லை என்று அவர் நம்பினார். ஆனால் இன்று இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. வெளியே மிகவும் பயங்கரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் நகரத்தின் மறுமுனையில் ஒரு பழைய சிவன் கோவிலில் சூழ்நிலை முற்றிலும் வேறாக இருந்தது. அது பல 100 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். அதன் சுவர்கள் கல்லால் ஆனவை. உள்ளே ஒரு சிறிய கர்ப்பகிரகம் இருந்தது. வெளியே நந்தியின் சிலை இருந்தது. கோவிலை சுற்றி பெரிய பெரிய அரச மரங்கள் இருந்தன. அவை இரவின் இருளில் மேலும் அடர்த்தியாக தெரிந்தன. அந்த கோவிலில் தேவதத்தார் தனிமையில் இருந்தார். அவர் அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டு வீட்டிற்கு வந்தபோது தன் மகள் நந்தினியை பார்த்தார். அவள் முன்பை விட மிகவும் பலவீனமாக காணப்பட்டாள். அவளுக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருந்தது. அவள் கண்களை திறந்து தன் தந்தை வெறும் கையோடு வந்திருப்பதைக் கண்டு, "அப்பா, பணம் கிடைத்ததா?" என்று கேட்டாள். தேவதத்தரால் எதுவும் பேச முடியவில்லை. நந்தினிக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவள், "பரவாயில்லை அப்பா, கடவுள் என்ன செய்தாலும் அது நன்மைக்கே" என்று கூறினாள். இவ்வளவு கொடிய நோயிலும் அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. தேவதத்தரால் ஒரு தந்தையாக அந்த அமைதியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் அங்கிருந்து திரும்பி நடந்தார். அவருடைய அண்டை வீட்டு பெண்மணி, "ஐயா, நந்தினியை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள்" என்றாள். தேவதத்தர் நேராக கோவிலுக்கு வந்துவிட்டார். வெளியே புயல் வீசத் தொடங்கியிருந்தது. அவர் கோவில் கதவுகளை திறந்தார். உள்ளே முற்றிலும் இருட்டாக இருந்தது. அவர் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு சிவலிங்கத்திற்கு முன் அமர்ந்தார். பின்னர் அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அவர் மெதுவாக அழவில்லை, சத்தமாக அழுது கொண்டிருந்தார். பல வருடங்களாக அவர் உள்ளே அடக்கி வைத்திருந்த அழுகை, மனைவி கமலா இருந்தபோது ஏற்பட்ட சோகம், நந்தினியின் நோயால் வந்த வலி மற்றும் அரசவையில் நடந்த அவமானத்தின் காயம் என அனைத்தும் இன்று கண்ணீர் வடிவில் வெளியே வந்தது. அவர் தரையில் அப்படியே படுத்துவிட்டார். சிவலிங்கத்திற்கு முன் தன் 2 கைகளையும் விரித்து வணங்கினார். அவர், "இறைவா, நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உன்னைத்தான் வழிபட்டேன். எப்போதும் உண்மையே பேசினேன். என்னிடம் இருந்ததை ஏழைகளுக்கு கொடுத்தேன். என் வாழ்க்கையில் என்னென்ன இருந்ததோ அதை உனக்கே அர்ப்பணித்தேன்" என்றார். அப்போது பலமாக இடி இடித்தது. கோவிலின் சுவர்கள் கூட அதிர்ந்தன. தேவதத்தர், "ஆனால் இன்று என் மகள் மரண விளிம்பில் போராடுகிறாள். அவளை காப்பாற்றக்கூடிய சக்தி கொண்ட அந்த அரசன் என்னை மண்ணில் வீசி எறிந்து விட்டான்" என்றார். அவருடைய குரலில் இப்போது வெறும் சோகம் மட்டுமில்லை, இதயத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்படும் ஒரு கடுமையான வேதனை இருந்தது.
அவர், கடவுளே, எனக்கான நீதி தேவையில்லை, என் மகளை காப்பாற்று. ஆனால் இன்று உன் குடிமகனை, உன் பிராமண பக்தனை காலில் போட்டு மிதித்த அந்த அரசனையும் நீ கவனிப்பாயாக என்று கூறினார். அவர் எழுந்து சிவலிங்கத்தின் மீது தன் கையை வைத்தார். அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர், மகாதேவா, நான் பலவீனமானவன். வார்த்தைகளை தவிர என்னிடம் வேறு எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் இன்று என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையின் நெருப்பிலிருந்து வெளிவரும் என்றார். வெளியே புயல் மேலும் வலுவடைந்தது. அரச மரத்தின் இலைகள் உதிர்ந்து விழத் தொடங்கின. கோவிலின் மேலே கட்டப்பட்டிருந்த மணி யாரும் தொடாமலேயே தானாகவே ஒலிக்கத் தொடங்கியது. காற்று கோவிலுக்குள் நுழையவில்லை. இருந்தாலும் அந்த மணி ஒலிக்கத் தொடங்கியது. டன் 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 என்று சத்தம் கேட்டது. தேவதத்தரின் கண்கள் மூடியிருந்தன. அவருடைய உதடுகள் அசைந்தன. அவர், ஹே மன்னர் வீரேந்திரா என்று கூறினார். அவருடைய குரல் இப்போது மாறிவிட்டது. அதில் முன்பு இல்லாத ஒரு ஆழம் இருந்தது. அவர் சாபமிட்டு கொண்டே, உன்னுடைய இந்த அகங்காரம் உன்னுடைய சொந்த வீட்டையே அழித்துவிடும் என்றார். மணி இன்னும் சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. நீ சேர்த்து வைத்த அதிகாரமும் செல்வமும் ஒவ்வொன்றாக உன் கைகளை விட்டு போய்விடும் என்றார். மின்னல் எவ்வளவு பலமாக வெட்டியதென்றால் கோவில் முழுவதும் பகல் போல வெளிச்சமானது. இன்று என் கண்களில் நீ பார்த்து கடந்து சென்ற அதே கண்ணீர் ஒரு நாள் உன்னுடைய அரண்மனையிலும் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தேவதத்தர் தன் கண்களை திறந்தார். அவருடைய முகத்தில் இப்போது எந்த கோபமும் இல்லை, ஒரு அமைதி மட்டுமே இருந்தது. மனிதனுக்கு மிக ஆழமான வலிக்குப் பிறகு கிடைக்கும் அதே அமைதி. அவர், ஹே இறைவா, இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரவில்லை, இது உன்னுடைய நீதி, நான் வெறும் ஒரு கருவி மட்டுமே என்றார். அவர் மீண்டும் குனிந்து சிவலிங்கத்தின் மீது தலையை வைத்து வணங்கினார். அவர் வெறும் என் மகளை காப்பாற்று என்று மட்டுமே கூறினார். அதன் பிறகு அவர் வேறெதுவும் பேசவில்லை. அவர் அங்கேயே அந்த கோவிலில் தரையில் அந்த புயல் வீசிய இரவில் அமர்ந்திருந்தார். அங்கே அரண்மனையில் மன்னர் வீரேந்திரன் திடீரென மிகவும் அமைதியற்றவனாக உணர்ந்தான். அவனுக்கு காரணம் புரியவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு விசை தெரிந்தது. அவன் உள்ளிருந்து யாரோ கேள் என்று சொல்வது போலிருந்தது. ஆனால் மன்னர் அந்த குரலை கண்டுகொள்ளாமல் நிராகரித்தான். அவன் ஒரு கோப்பை மதுவை அருந்திவிட்டு தூங்க முயற்சி செய்தான். இரவு கடந்தது. விடிந்தது. வானம் இப்போது தெளிவாக இருந்தது. ஆனால் சொர்ணப்பூர் நாட்டின் தலைவிதியில் ஏதோ ஒன்று மாறிவிட்டது. அது இப்போதைக்கு கண்களுக்கு தெரியவில்லை. சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு அரண்மனையில் மகிழ்ச்சி அலை வீசியது. சுமேவா ராணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பிரசவம் பார்த்த மருத்துவச்சி வெளியே வந்து, மன்னா, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை சொன்னதும் அரண்மனை முழுவதும் கரண்ட் பாஸ் ஆனது போல உற்சாகம் தொற்றிக்கொண்டது. மகிழ்ச்சியை குறிக்கும் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின. கோவில்களில் மணிகள் ஒலித்தன. மக்கள் மீது மலர்கள் தூவப்பட்டன. தெருக்களில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மன்னர் வீரேந்திரன் அந்த தருணத்தில் தன் வாழ்விலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் உடனே குழந்தையை பார்க்கச் சென்றான். அவன் பார்த்தான். ஒரு சிறிய ரோஜா நிற உடல். கண்கள் மூடியிருந்தன. முஷ்டிகள் இறுக்கமாக மூடியிருந்தன. தலையில் கருமையான முடியிருந்தது. மன்னரின் கண்கள் கலங்கின. அந்த தருணம் அவனுடைய வாழ்நாளிலேயே மிகவும் உணர்வுபூர்வமான மற்றும் மனிதாபிமானமான தருணமாக இருக்கலாம். அவன் மிகவும் மெதுவாகவும் அன்பாகவும் குழந்தையை தூக்கி, என் மகன் என்று முணுமுணுக்கார். ராணி படுக்கையில் சோர்வாக படுத்திருந்தார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்தது. குழந்தைக்கு அபினவ் என்று பெயர் சூட்டப்பட்டது. மாநிலம் முழுவதும் 3 நாட்கள் திருவிழா கொண்டாடப்பட்டது. ஆனால் 3ஆம் நாள் ராஜ ஜோதிடர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள். 4 வயதான மற்றும் அனுபவம் மிக்க ஜோதிடர்கள். இதுவரை அவர்கள் சொன்ன அனைத்து கணிப்புகளும் உண்மையாகவே நடந்திருந்தன. அவர்கள் குழந்தை அபினவின் ஜாதகத்தை கணித்தார்கள். அவர்களுக்கு ஜாதகம் கணிக்க 1 மணி நேரம் பிடித்தது. பின்னர் அவர்கள் தங்களுக்குள் மெதுவாக முணுமுணுக்க தொடங்கினர். அவர்களுடைய முகங்கள் மிகவும் தீவிரமாக இருப்பதை மன்னர் கவனித்தான். மன்னர், என்னவாயிற்று? என்ன விஷயம் என்றாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று கேட்டான். தலைமை ஜோதிடர் சாஸ்திரி அவர்கள் கை கூப்பி, மன்னா, இளவரசரின் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை மிகவும் அசாதாரணமாக இருக்கிறது. இந்த குழந்தை வளர்ந்து மிக பெரிய மனிதனாக வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்று சொல்லிக்கொண்டே நிறுத்தினார். மன்னர் கடுமையான குரலில், ஆனால் என்ன என்று கேட்டான். ஜோதிடர் பயத்துடனே, ஆனால் இவருடைய பிறப்புடன் சேர்ந்து இன்னொரு கிரக யோகமும் உருவாகிறது. அது இந்த குழந்தையின் ஆரம்ப கால வாழ்க்கையில் மிகவும் கடினமான சோதனைகளும் ஆபத்துகளும் வரும் என்பதை காட்டுகிறது. இந்த சோதனைகளுக்கு காரணம் முற்பிறவி கர்மாக்களே என்றார். மன்னரின் புருவங்கள் சுருங்கின. அவன், யாருடைய முற்பிறவி கர்மா? இந்த குழந்தையுடையதா என்று கேட்டான். ஜோதிடர் மெதுவாக பதிலளித்தார்.
இல்லை மன்னா, இந்த குழந்தை எந்த வீட்டில் பிறந்திருக்கிறதோ அந்த மக்களின் கர்மாக்கள் என்றார். இதை கேட்டதும் அரசவையில் பேரமைதி நிலவியது. மன்னருக்கு இந்த வார்த்தைகள் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவன் கோபத்துடன் எழுந்து, இதெல்லாம் சுத்த முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் தான். என் மகன் ஒரு இளவரசன். ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் நடக்காது. அவனை காக்க நான் இருக்கிறேன் அல்லவா என்று கத்தினான். ஜோதிடர் தலை குனிந்து, மன்னா, நாங்கள் கிரகங்களில் தெரிவதை மட்டுமே சொல்கிறோம், மீதி உங்கள் விருப்பம் என்றார். மன்னர், இங்கிருந்து போங்கள் என்று கத்தினான். ஜோதிடர்கள் சென்றார்கள். ஆனால் போகும்போது சுமார் 35 வயது மதிக்கத்தக்க இளைய ஜோதிடர் ஒரு முறை திரும்பி இளவரசரை பார்த்தார். அவர் கண்களில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அவரால் அதை சொல்ல முடியவில்லை. அவரும் சென்று விட்டார். அன்று இரவு அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அரண்மனையின் பெரிய கோவிலில் சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் விளக்கு தானாகவே அணைந்துவிட்டது. இதை பார்த்த பூசாரி மீண்டும் அதை ஏற்றினார். அது மீண்டும் அணைந்தது. அவர் 3 முறை விளக்கை ஏற்றினார். 3 முறையும் அது தானாகவே அணைந்தது. பூசாரி பயந்து போனார். அவர் உடனே இந்த விஷயத்தை ராணியிடம் தெரிவித்தார். ராணியின் முகத்தில் கவலையின் ரேகை ஆழமாக பதிந்தது. அவர் தன் பச்சிலம் குழந்தையை எடுத்துக்கொண்டு நேராக கோவிலுக்கு சென்றார். அவர் சிவலிங்கத்திற்கு முன் அமர்ந்து குழந்தையை தன் மடியில் கிடத்தினார். பின்னர் மிகவும் மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டு, ஹே மகாதேவா, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. என் குழந்தையை காப்பாற்று, இவனை பாதுகாத்துக்கொள் என்று வேண்டினார். சரியாக அதே தருணத்தில் எங்கோ தொலைவிலிருந்து சங்கு ஊதும் சத்தம் கேட்டது. தூரத்தில் யாரோ சங்கு ஊதிக் கொண்டிருந்தார்கள். இரவின் அந்த நிசப்தத்தில் அந்த சங்கு நாதம் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. மெதுவாக காலம் உருண்டோடியது. அபினவிற்கு 5 வயதானது. அவன் மிகவும் அன்பான குழந்தை. அவனுக்கு பெரிய பெரிய கண்கள் இருந்தன. கன்னங்கள் கொழுக்க முழுக்க என்று இருந்தன. அவன் எப்போதும் சிரித்து கொண்டே நடப்பான். அரண்மனை முழுவதும் அவனுடைய சிரிப்பொலி எதிரொலித்து கொண்டே இருக்கும். ராணி அவன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். தினமும் காலையில் எழுந்ததும் அபினவ் முதலில் தன் தாயிடம் சென்று அம்மா அம்மா என்று கூறி அவள் மடியில் ஏறிக்கொள்வான். ராணி அவனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார். அவள் கண்கள் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்துவிடும். மன்னர் வீரேந்திரனுக்கும் அபினவை மிகவும் பிடிக்கும். பொதுவாக அவன் மிகவும் கண்டிப்பான ஆள் என்றாலும் தன் மகனிடம் மட்டும் அவன் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்வான். சில நேரங்களில் அவன் தன் தோளில் மகனை சுமந்து அரண்மனை முழுவதும் சுற்றுவான். அபினவ் மகிழ்ச்சியில் கைகளை தட்டி சிரிப்பான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைக்கவில்லை. ஒரு நாள் அபினவருக்கு திடீரென காய்ச்சல் வந்தது. முதலில் அனைவரும் இது பருவநிலை மாற்றத்தால் வந்த காய்ச்சல், குழந்தைகளுக்கு சாதாரணமாக வருவதுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் காய்ச்சல் குறையவே இல்லை. 1 நாள், 2 நாள், 3 நாள் என நாட்கள் கடந்தன. அரண்மனை வைத்தியர்கள் வந்தார்கள். மருந்துகள் கொடுத்தார்கள். சற்று ஆசுவாசம் கிடைத்தது. ஆனால் அவன் முழுமையாக குணமடையவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு காய்ச்சல் இன்னும் அதிகமானது. அபினவ் உணவு உண்பதையும் நீர் அருந்துவதையும் நிறுத்திவிட்டான். அவன் நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடந்தான். அவன் கண்கள் பாதி மூடிய நிலையிலேயே இருந்தன. உடல் மெலிந்து கொண்டே சென்றது. ராணி இரவெல்லாம் கண் விழித்து அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தார். அவன் நெற்றியில் ஈரத்துணியை வறுத்து கொண்டு அன்பாக, கண்ணா பார், அம்மா இங்கேதான் இருக்கிறேன் என்று அழைப்பார். அபினவ் சில சமயம் சிரமப்பட்டு கண்களை திறந்து மிகவும் மெலிந்த குரலில் அம்மா என்று சொல்வான். அதை கேட்கும்போது ராணி உடைந்து அழுது விடுவார். நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பின்னர் வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். ஒரு மருத்துவர் 3 நாட்கள் நீண்ட பயணம் செய்து வந்திருந்தார். அனைவரும் குழந்தையை பார்த்தார்கள். அனைவரும் தங்கள் மருந்துகளை கொடுத்தார்கள். ஆனால் எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. ஒரு அனுபவமிக்க மருத்துவர் மன்னரை தனியே அழைத்து சென்று மெதுவாக, மன்னா, இது எனக்கு ஒரு சாதாரண நோயாக தெரியவில்லை. என் வாழ்வில் நான் பல நோய்களை பார்த்துள்ளேன். ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. என் கைவசம் உள்ள அனைத்து சிகிச்சைகளையும் நான் செய்து வருகிறேன். ஆனால் இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று கூறினார். மன்னர், நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டான். மருத்துவர் தலை குனிந்து, மன்னா, சில நேரங்களில் உடலின் நோயை விட ஆழமான சில நோய்கள் இருக்கும். அவை மருந்துகளால் குணமாவதில்லை. அதற்கு ஏதேனும் ஒரு சித்த புருஷர் அல்லது மகானின் ஆசீர்வாதம் தேவைப்படும் என்றார். மன்னருக்கு இந்த வார்த்தைகள் அறவே பிடிக்கவில்லை. அவன் கோபத்தில், என் மகனை குணப்படுத்து, அதுதான் உன் வேலை. மற்ற பேச்செல்லாம் சுத்த முட்டாள்தனம் என்றான். மருத்துவர் சென்று விட்டார். மேலும் 10 நாட்கள் கடந்தன. அபினவ் முன்பை விட மிகவும் மோசமான நிலைக்கு சென்றார். அந்த நாட்களில் ஒரு நாள் காலை அரண்மனை சேவகன் ஒருவன் ஓடோடி வந்து ராணியிடம், ராணியம்மா, நான் இப்போது சந்தையில் ஒரு முனிவரை பார்த்தேன். அவர் ஒரு பெரிய சித்த புருஷர் என்றும் பல நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார் என்றும் மக்கள் சொல்கிறார்கள்.
அவர் இப்போது நமது நகரத்தில் தான் தங்கியிருக்கிறார். ஆனால் என்று கூறி சேவகன் தயங்கி நின்றான். ராணி உடனே ஆனால் என்ன என்று கேட்டார். சேவகன் பயந்து கொண்டே, ராணியம்மா, அவர் சில வருடங்களுக்கு முன்பு அரசவைக்கு வந்த அதே பிராமணர் தான். அவரை தான் மகாராஜா அவமானப்படுத்தி வெளியே தள்ளினார் என்றான். இதை கேட்டதும் ராணியின் முகம் வெளிரி போனது. அவளால் ஒரு கணம் எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்னை அவரிடம் அழைத்து செல் என்றான். சேவகன், ஆனால் ராணியம்மா, இது மகாராஜாவிற்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்றான். ராணி தன் பார்வையை உயர்த்தி சேவகனை பார்த்தார். அந்த பார்வையில் தன் குழந்தைக்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணியும் ஒரு தாயின் வலியும் உறுதியும் இருந்தது. அவள், நான் நானாகவே செல்கிறேன் என்றாள். அன்று மாலை ராணி மன்னரிடம், மன்னா, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். மன்னர் மிகவும் சோர்வாக இருந்தான். அபினவின் நிலைமையை பார்த்து அவனுக்குள்ளும் ஒரு பயம் குடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவன், என்ன விஷயம் என்று கேட்டான். ராணி, தேவதத்தர் பண்டிதர் நகரத்திற்கு வந்திருக்கிறார். அவரை தான் நீங்கள் என்று ஆரம்பித்தார். மன்னர் பேச்சை இடையிலேயே தடுத்து இல்லை என்றான். ராணி, மன்னா, இது குழந்தையின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றார். மன்னரின் குரல் உயர்ந்தது. நான் தான் இல்லை என்று சொன்னேனே. எனக்கு அந்த பிச்சைக்காரனின் உதவி தேவையில்லை. என் மகன் தானாகவே குணமாகி விடுவான் என்றான். ராணி அமைதியானாள். அவள் திரும்பி தன் அறைக்கு சென்றாள். அவள் குழந்தையின் அருகில் சென்று அமர்ந்தாள். அபினவின் சின்னஞ்சிறு மூச்சு மிகவும் மெதுவாக ஏங்கிக் கொண்டிருந்தது. ராணி அவனுடைய கையை தன் கையில் பிடித்து கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து கையறு நிலையின் கண்ணீர் வழிய தொடங்கியது. இரவு 2 மணி ஆகிவிட்டது. அரண்மனை முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதுவும் அபினவின் அறையில். அந்த விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் சுமேதா ராணி தன் மகனின் அருகே தரையில் அமர்ந்திருந்தாள். அபினவ் மூச்சு விட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய முகம் முற்றிலும் வெளிரி போயிருந்தது. கண்கள் மூடியிருந்தன. உதடுகள் வறண்டு போயிருந்தன. உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களும் எப்படி தங்கள் குழந்தையை கொஞ்சுவார்களோ அதே போல ராணி அவனுடைய தலைமுடியில் மிகவும் அன்பாக கோதிவிட்டாள். பின்னர் அவள் எழுந்து மிக மெதுவாக சத்தம் கேட்காமல் அரண்மனை கோவிலை நோக்கி நடந்தாள். இரவின் அந்த ஜாமத்தில் கோவிலில் யாரும் இல்லை. அங்கே ஓரிரு விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. சிவலிங்கத்தின் முன்பகலில் பூஜையின் போது சாற்றப்பட்ட பூக்கள் அப்படியே இருந்தன. ராணி அங்கே சென்று மண்டியிட்டு அமர்ந்தாள். அவள் கை கூப்பி தன் கண்களை மூடிக்கொண்டாள். பின்னர் அவள் கடவுளிடம் பேசத் தொடங்கினாள். ஒரு சிறு குழந்தை தன் தாயிடம் பேசுவது போல. எந்த அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல், எந்த மந்திரங்களும் இல்லாமல் நேராக தன் இதயத்திலிருந்து பேசினாள். அவள், இறைவா, நான் எப்போதும் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் உன்னை தான் வழிபடுகிறேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எப்போதும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் என்றாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்த தொடங்கியது. அவள் அதை துடைக்கவில்லை. அவள் தொடர்ந்து, இது என் கணவனின் தீய செயல்களுக்கான பலன் என்று எனக்கு தெரியும். அவர் கர்வம் பிடித்தவர். அவர் பல தவறுகளை செய்திருக்கிறார். அவர் ஏழைகளை கொடுமைப்படுத்தினார். உன் பக்தனை மண்ணில் தள்ளி அவமானப்படுத்தினார் என்றாள். அவளுடைய குரல் உடைந்தது. அவள் அழுது கொண்டே, ஆனால் இறைவா, என் மகன் மிகவும் சாதுவானவன். அவன் என்ன தப்பு செய்தான்? அவனுக்கு இப்போது வெறும் 5 வயதுதான் ஆகிறது. அவனுக்கு பாவம் புண்ணியம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவன் சும்மா விளையாடி கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்த குழந்தை. இது என்ன நியாயம் இறைவா? என் கணவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு தண்டனை கொடு, எனக்கு தண்டனை கொடு. ஆனால் என் குழந்தைக்கு ஏன் என்று கேட்டாள். அவள் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தாள். பின்னர் அவள் தன் தலையை சிவலிங்கத்தின் மீது வைத்து, நீ நீதியானவன் என்று எனக்கு தெரியும். எனக்கு புரியாததையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். என் கண்களுக்கு தெரியாததை உன்னால் பார்க்க முடியும் என்றாள். அவள் மெதுவாக எழுந்து கைகூப்பியபடி, நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்கிறேன். என் மகனின் உயிருக்கு ஈடாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தந்து விடுகிறேன். என் ஆயுளை எடுத்துக்கொள், என் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள், என் எல்லா சுகங்களையும் எடுத்துக்கொள். ஆனால் அவனை காப்பாற்று. அவன் மிகவும் சிறியவன். அவனுக்கு தன் முழு வாழ்க்கையையும் வாழ உரிமை இருக்கிறது என்று கெஞ்சினாள். கோவிலில் நிசப்தம் நிலவியது. விளக்கின் சுடர் லேசாக ஆடியது. யாரோ தன் பேச்சை கேட்பது போல ராணி உணர்ந்தாள். சரியாக அதே நேரத்தில் நகரத்தின் மறுமுனையில் தேவதத்தரும் விழித்திருந்தார் என்பது அவளுக்கு தெரியாது. அவர் தன் மகள் நந்தினியின் அருகே அமர்ந்திருந்தார். அவள் இப்போது முற்றிலும் குணமாகியிருந்தாள். எந்த விலையுயர்ந்த மருந்துகளும் இல்லாமல் வெறும் தந்தையின் பிரார்த்தனையால் மட்டுமே. தேவதத்தரின் மனதில் திடீரென இளவரசரின் நினைவு வந்தது. அது ஏன் அப்படி நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அரண்மனையில் நோயுற்றிருக்கும் அந்த குழந்தை பற்றிய ஒரு குரல் அவர் அடிமனதிலிருந்து எழுந்தது.
அவர் தன் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக, "ஹே பரமேஸ்வரா, அந்த குழந்தையின் மேல் எந்த தவறும் இல்லை, அவனை காப்பாற்று" என்றார். இது ஒரு தாயின் வேண்டுதல் மற்றும் ஒரு பிராமணரின் கருணை. அன்று இரவு இருவரின் பிரார்த்தனைகளும் வானத்தில் ஒரு இடத்தில் சென்று ஒன்றாக கலந்தன. யாரோ ஆறுதலாக தோளில் கை வைத்தது போல ராணிக்கு கோவிலில் ஒரு விசித்திரமான அமைதி உணரப்பட்டது. அவள் கோவிலை விட்டு வெளியேறி குழந்தையின் அறைக்கு சென்றாள். அபினவ் சற்று திரும்பி படுத்திருப்பதை அவள் கவனித்தாள். அவனுடைய நெற்றியில் காய்ச்சல் இப்போது கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தெரிந்தது. அவனுடைய மூச்சு சீராகவும் சற்று ஆழமாகவும் இருந்தது. ராணி தன் கையை அவன் நெற்றியில் வைத்தாள். உடலின் உஷ்ணம் முன்பை விட குறைவாக இருந்தது. அவள் கண்கள் மீண்டும் கலங்கின. ஆனால் இம்முறை அது ஆனந்த கண்ணீர். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். உண்மையான சோதனை இன்னும் காத்திருந்தது. சுமேதா ராணிக்கு அன்று இரவு ஒரு கனவு வந்தது. அது நிஜம் போலவே தோன்றும் ஒரு கனவு. அவள் சூரியனோ சந்திரனோ இல்லாத ஒரு இடத்தில் இருப்பதாக உணர்ந்தாள். ஒரு நீல நிற ஒளி மட்டுமே எங்கும் பரவி இருந்தது. காற்று மிகவும் குளிராகவும் அமைதியாகவும் இருந்தது. எதிரே ஒரு மிகப்பெரிய சபை கூடியிருந்தது. அந்த சபையில் மிக உயர்ந்த ஆசனத்தில் யாரோ ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை நேரடியாக பார்க்கும் தைரியம் அவளுடைய கண்களுக்கு இல்லை. அங்கே ஒரு தெய்வீக ஒளி மட்டுமே தெரிந்தது. அவருக்கு பக்கத்தில் ஒரு கணக்காளர் அமர்ந்திருந்தார். அவர் வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தார். கையில் எழுதுகோள் வைத்திருந்தார். அவருக்கு முன்னே ஒரு மாபெரும் புத்தகம் அல்லது ஏடு இருந்தது. அவர் அதில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். இது யமலோகம் என்றும் அந்த கணக்காளர் சித்திரகுப்தர் என்றும் ராணி புரிந்து கொண்டாள். சித்திரகுப்தர் எழுதுவதை நிறுத்திவிட்டு எதிரே பார்த்தார். அவர், "சுமேதா, நீ வந்திருக்கிறாய்" என்றார். அவருடைய குரலில் எந்த பயமுறுத்தலோ அல்லது அதட்டலோ இல்லை. மிகவும் ஆழமான மற்றும் அமைதியான குரலாக அது இருந்தது. ராணி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கை கூப்பி, "பிரபு, என் மகனை பற்றி" என்று தொடங்கினாள். சித்திரகுப்தர், "எங்களுக்கு தெரியும்" என்றார். அவர் தன் புத்தகத்தை திறந்து, "இதை பார்" என்றார். ராணி பார்த்தாள். அந்த புத்தகத்தில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, மன்னர் வீரேந்திரன். அந்த பெயருக்கு நேராக அவனுடைய கர்மாக்களின் ஒரு நீண்ட பட்டியல் இருந்தது. சித்திரகுப்தர் ஒரு பக்கத்தில் விரல் வைத்து, "இது இந்த பிறவியின் கர்மாக்கள்" என்றார். பின்னர் அவர் பக்கத்தை திருப்பி, "இது கடந்த பிறவியின் கர்மாக்கள்" என்றார். ராணியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. முற்பிறவியில் வீரேந்திரன் ஒரு வட்டி கடைக்காரனாக இருந்தான். அதே ராஜ்யத்தில் அந்த வட்டி கடைக்காரன் ஏழை விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து பின்னர் அவர்களின் நிலங்களை அபகரித்துக் கொள்வான். ஒருமுறை ஒரு வயதான விவசாயியால் கடனை அடைக்க முடியவில்லை. அவர் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த வட்டிக்கடைக்காரன் இரக்கமே இல்லாமல் அவர் நிலத்தை பறித்து கொண்டான். அந்த விவசாயி அழுது கொண்டே கடவுளிடம் நியாயம் கேட்டார். அந்த விவசாயியின் மகளுக்கு திருமணம் நடக்கவே இல்லை. அவள் வாழ்நாள் முழுவதும் துயரப்பட்டு இறுதியில் இறந்தும் போனாள். அவளுடைய கண்ணீரின் வாரம் வட்டிக்கடைக்காரனின் கணக்கில் பதிவாகியிருந்தது. அதே வட்டிக்கடைக்காரன் தான் இந்த பிறவியில் அரசனாக பிறந்துள்ளான். ஆனால் அவனுடைய முற்பிறவி கர்மாக்களின் வாரம் அவனுடனேயே வந்திருக்கிறது. சித்திரகுப்தர், புரிகிறதா என்று கேட்டார். ராணி, "ஆனால் என் மகன்" என்றாள். சித்திரகுப்தர் தன் கண்களை உயர்த்தி, "அபினவிற்கு பாவம் புண்ணியம் தெரியாது. அது உண்மைதான். அவன் மீது எந்த பாரமும் இல்லை. ஆனால் ஒரு தந்தையின் வீட்டில் பிறப்பதால் சில நேரங்களில் தந்தையின் கர்மாக்களின் நிழல் குழந்தைக்கும் படியும். இது உலகத்தின் நியதி. ஒரு மரத்தின் வேரில் விஷம் இருந்தால் அல்லது அது அழகிப்போனால் அதன் இலைகளும் வாடிப்போவது போல" என்றார். ராணியின் கண்கள் கலங்கின. அவள், "ஆனால் இது நியாயமில்லையே" என்றாள். சித்திரகுப்தர் மெதுவாக புரிய வைத்தார். "இது நீதியின் ஒரு பகுதிதான் சுமேதா. அரசனுக்கு இதை காட்டுவது மிகவும் முக்கியம். இப்படித்தான் அவனுடைய அகங்காரம் உடையும். இப்படித்தான் அவனுக்கு புத்தி வரும். உன் மகனின் இந்த வலி அரசனை விழிப்படைய செய்வதற்கான ஒரு கருவி. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை போர்க்களத்தில் நிறுத்தி அவனுக்கு புரிய வைத்தது போல." அவர் சற்று நிறுத்திவிட்டு, "ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கிறது" என்றார். ராணி அவரை பார்த்தாள். "சித்திரகுப்தர், உன்னுடைய பிரார்த்தனையும் இன்னொரு நபரின் கருணையும், இவை இரண்டின் கணக்கும் இதே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பகவானின் கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை" என்றார். ராணிக்கு மீண்டும் வேறொரு காட்சி தெரிந்தது. தேவதத்தர் கோவிலில் அமர்ந்து இளவரசனுக்காக பிரார்த்தனை செய்யும் காட்சி. அந்த வயதான மனிதரின் கண்களில் இளவரசன் மீது கருணை இருந்தது. தன்னை அவமானப்படுத்தி மண்ணில் வீழ்த்திய அதே அரசனின் மகனுக்காக அவர் இரக்கப்படுகிறார். இதுதான் அவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம். மன்னன் மற்றவர்களின் வலியை பார்க்கவில்லை. ஆனால் தேவதத்தர் தன் எதிரியின் வலியை கூட உணர்ந்தார். சித்திரகுப்தர், "கருணை பழைய கடனை அடைத்துவிடும் சுமேதா. அன்பு கர்மாக்களின் சுவர்களை தகர்த்துவிடும்" என்றார். ராணியின் கண்கள் திறந்தன. விடிந்து கொண்டிருந்தது. அவள் முகத்தில் கண்ணீர் இருந்தது. ஆனால் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. யாரோ இரவெல்லாம் சுமந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அவள் குழந்தையை பார்த்தாள். அபினவின் மூச்சு இப்போது முன்பை விட மிகவும் சீராக இருந்தது.
ராணி கைகூப்பி வானத்தை பார்த்து, "நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எனக்கு தெரியும்" என்றாள். மற்றவர்களின் வீடுகளை அழிக்கும் புயல்கள் தன் அரண்மனையின் வலுவான சுவர்களுக்கு முன் வந்து நின்றுவிடும் என்று மன்னர் வீரேந்திரன் எப்போதும் நினைத்தான். அது அவனுடைய திமிராக இருந்தது. ஆனால் அந்த திமிர் இப்போது மிக விரைவில் உடையப் போகிறது. முதலடி மழைக்காலத்தில் வந்தது. அந்த ஆண்டு மேகங்கள் வந்தன, ஆனால் மழை பெய்யவில்லை. வானத்தில் அடர்த்தியான இருண்ட மேகங்கள் காணப்பட்டன, ஆனால் அவை சொர்ணபுரியின் எல்லையை அடைந்த உடனேயே கலைந்து சென்றன. விவசாயிகள் தங்கள் வயல்களில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழவில்லை. 1 மாதம் கடந்தது, 2 மாதங்கள் கடந்தன. வயல்கள் காய்ந்து வெடித்தன, பயிர்கள் கருகத் தொடங்கின. எந்த விவசாயிகள் முன்பு மகிழ்ச்சியாக அரண்மனைக்கு தானியங்களையும் வரியையும் செலுத்தினார்களோ, இப்போது அவர்களின் சொந்த வீடுகளிலேயே சாப்பாட்டிற்கு கஷ்டம் வந்தது. மன்னருக்கு செய்தி வந்தது. கஜானாவிலிருந்து தானியங்களை எடுத்து மக்களுக்கு வழங்குமாறு அவன் ஆணையிட்டான். அமைச்சர், "மன்னா, கஜானாவில் தானியம் இருக்கிறது, ஆனால் கடந்த போருக்கு பிறகு நிறைய செலவாகிவிட்டது. இது அதிக நாட்களுக்கு போதாது" என்றார். மன்னர், "அப்படியானால் வெளியிலிருந்து வாங்குங்கள்" என்றான். அமைச்சர், "அண்டை நாடுகளும் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன, அங்கிருந்து உதவி கிடைக்காது" என்று பதிலளித்தார். மன்னர் கையசைத்து பேச்சை தவிர்த்து விட்டான். ஆனால் தானியம் வரவில்லை. 2வது அடி வடக்கு திசையிலிருந்து வந்தது. மலையூர் என்ற ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அது முன்பு ஸ்வர்ணபூரின் நெருங்கிய நண்பனாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் அங்கிருந்து பரிசுகளும் கடிதங்களும் வரும். 2 நாடுகளுக்கும் இடையே நல்ல வணிகம் இருந்தது. ஒரு நாள் அங்கே இருந்த ஒரு தூதன் வந்து, "மன்னா, மலையூர் மன்னர் ஒரு செய்தி அனுப்பியுள்ளார். அவர்கள் இனி ஸ்வர்ணபூரிடமான நட்பை முறித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வேறொரு ராஜ்யத்துடன் புதிய நட்பை ஏற்படுத்தி கொண்டார்கள்" என்றான். மன்னரின் புருவங்கள் சுருங்கின. "ஏன்?" என்று கேட்டார். தூதன் தலை குனிந்த, "மன்னா, தன் சொந்த மக்களுக்கே உண்மையாக இல்லாத ஒரு அரசன் எப்படி வேறொருவனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்று மலையூர் மன்னர் கேட்கிறார்" என்றான். அரசவையில் பேரமைதி நிலவியது. மன்னரின் முகம் கோபத்தால் சிவந்தது. தூதனை வெளியே தள்ளும்படி அவன் ஆணையிட்டான். தூதன் சென்றான். 3வது அடி இன்னும் கடுமையதாக இருந்தது. மன்னரின் மிகவும் பழமையான மற்றும் நம்பகமான அமைச்சர் தர்மதத்தர். அவர் 30 ஆண்டுகளாக சேவையாற்றி வந்தார். மன்னர் அவர் மீது கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தர்மதத்தர் அரச கஜானாவிலிருந்து இரகசியமாக பணத்தை திருடி வந்த விஷயம் ஒரு நாள் தெரிய வந்தது. சிறிது சிறிதாக, யாருக்கும் தெரியாமல், ஒவ்வொரு தங்க காசுகளாக, ஒவ்வொரு மாணிக்கமாக. மொத்த கணக்கை பார்த்தபோது கஜானாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய தொகை காணாமல் போயிருப்பது தெரிந்தது. தர்மதத்தர் பிடிபட்டார். மன்னர் அவரை தன் முன் வரவழைத்தான். தர்மதத்தர் கொஞ்சமும் பயப்படவில்லை, தலை குனியவும் இல்லை. அவர், "மன்னா, நீங்கள் செய்ததைத்தான் நானும் செய்தேன். நீங்கள் மக்களின் உரிமையை பறிக்கிறீர்கள், நான் அரசின் பணத்தை பறித்தேன். இதில் என்ன வித்தியாசம்?" என்று கேட்டார். மன்னரிடம் இதற்கு எந்த பதிலும் இல்லை. ஆனால் அவன் பதில் சொல்வதற்கு பதிலாக தண்டனை வழங்கி தர்மதத்தரை சிறையில் அடைத்தான். ஆனால் போகும்போது தர்மதத்தர் சொன்ன ஒரு விஷயம் மன்னரின் காதுகளில் மணிக்கணக்கில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவர், "மன்னா, நீங்கள் அந்த ஏழை பிராமணரை மண்ணில் தள்ளி அவமானப்படுத்திய போது நான் அரசவையில் இருந்தேன். ஒரு மனிதனின் மானத்தை மதிக்காத ஒரு அரசன் என் மரியாதையை எப்படி காப்பாற்றுவான் என்று நான் நினைத்தேன். அன்றே என் மனதில் திருடும் எண்ணம் வந்துவிட்டது" என்றார். அன்று இரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. அவனுக்கு திரும்ப திரும்ப தேவதத்தரின் நினைவு வந்து கொண்டே இருந்தது. அந்த வயதான பிராமணர் புழுதியில் விழுந்து கிடந்தது. ஆனால் மன்னர் அந்த நினைவை உதறி தள்ளிவிட்டு, இதெல்லாம் வெறும் ஒரு தற்செயல் நிகழ்வுதான் என்று தன்னை தாரே சமாதானப்படுத்தி கொண்டார். வறட்சி எல்லா ராஜ்யங்களிலும் வரும். அமைச்சர்கள் எல்லா இடங்களிலும் ஊழல் செய்வார்கள். அவன் தூங்க முயற்சி செய்தார். ஆனால் தூங்குவதற்கு முன் அவனுக்கு இன்னொரு மோசமான செய்தி கிடைத்தது. வடக்கு எல்லையில் எதிரிகளின் படைகள் குவிய தொடங்கியிருந்தன. மன்னர் படைத்தளபதியை அழைத்து, "நம்மில் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள்?" என்று கேட்டான். படைத்தளபதி, "மன்னா, கடந்த போரில் நிறைய சேதம் ஏற்பட்டது. இன்னும் முழு படையும் தயாராக இல்லை" என்றார். மன்னர், "அப்படியானால் தயார் செய்" என்றான். படைத்தளபதி, "மன்னா, வீரர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் பின்வாங்க தொடங்கியுள்ளனர். அவர்களின் மன உறுதி உடைந்துவிட்டது" என்றார். மன்னர் தன் கண்களை மூடிக்கொண்டான். இவை அனைத்தும் ஏன் ஒரே நேரத்தில் நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. பஞ்சம், நண்பர்களின் துரோகம், அமைச்சரின் திருட்டு மற்றும் இப்போது எதிரியின் தாக்குதல். யாரோ சீட்டுக்கட்டுகளால் கட்டப்பட்ட மாளிகையை தகர்ப்பது போல ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டிருந்தது. ஒரு அடியிலிருந்து மீள்வதற்குள் அடுத்த அடி விழுந்தது.
அன்று இரவு அரண்மனையில் மற்றொரு சம்பவம் நடந்தது. சற்று குணமடைந்திருந்த அபினவிற்கு மீண்டும் கடுமையான காய்ச்சல் வந்தது. இம்முறை காய்ச்சல் முன்பை விட அதிகமாக இருந்தது. மன்னர் அவனருகே சென்றான். மகனின் சுடும் நெற்றியை தொட்டான். அந்த தொடுதலில், அந்த ஒரு கணத்தில் மன்னருக்குள் ஏதோ ஒன்று ஆழமாக அதிர்ந்தது. அவன் அங்கேயே தரையில் தன் மகனின் அருகே அமர்ந்தான். தான் அழியாதவன், தோற்கடிக்க முடியாதவன் என்று அவன் நினைத்ததெல்லாம் ஒரு மாயை என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அவனுடைய அகங்காரம் இன்னும் முழுமையாக உடையவில்லை. அது இன்னும் முழுமையாக தகர்க்கப்பட வேண்டியிருந்தது. அனைவரும் பயந்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது. வடக்கு எல்லையில் எதிரிகள் திடீரென தாக்கினார்கள். மன்னரின் படை பலவீனமாக இருந்தது. வீரர்களின் தைரியம் உடைந்திருந்தது. கஜானா காலியாக இருந்தது. உணவு தட்டுப்பாடு வேறு இருந்தது. ஆனாலும் மன்னர் வீரேந்திரன் தானே முன்னின்று படையை வழிநடத்தினான். போரிலிருந்து எப்போதுமே பின்வாங்காதது அவனது பலமாக இருந்தது. 3 நாட்கள் கடுமையான போர் நடந்தது. 3வது நாள் மன்னரால் தேர்வு செய்யப்பட்டு பதவி உயர்வு அளிக்கப்பட்ட அவனுடைய சொந்த படைத்தளபதியை எதிரிகளுடன் கைகோர்த்தான். போருக்கு நடுவே அவன் மன்னருக்கு துரோகம் செய்து தன் படையை திரும்ப பெற்றுக்கொண்டான். சொர்ணப்பூர் படை சிதறியது. கோட்டையின் முக்கிய நுழைவாயில் உடைக்கப்பட்டது. மன்னர் வீரேந்திரன் தன் அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் இரவின் இருளில் அங்கிருந்து தப்பிச் சென்றான். அவனுடன் சுமேதாராணி, நோயுற்ற அபினவ் மற்றும் சில விசுவாசமான சேவகர்கள் மட்டுமே இருந்தனர். ஒரு காலத்தில் தங்கத்தால் ஜொலித்த அந்த அரண்மனை இன்று எதிரிகளின் பிடியில் இருந்தது. எந்த அரசவையில் தங்க சிம்மாசனம் இருந்ததோ இன்று அதில் வேறொருவன் அமர்ந்திருந்தான். அந்த இரவு அவர்களுக்கு மிகவும் நீண்டதாக இருந்தது. அது ஒரு காட்டு வழி. சுற்றிலும் காரிருள். பாதையில் முட்கள் நிறைந்திருந்தன. ராணி அபினவை தன் மடியில் சுமந்து கொண்டிருந்தாள். அவனுக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருந்தது. சில நேரங்களில் அவன் தாயின் மடியில் வலியால் முனகினான். மன்னர் முன்னால் நடந்து கொண்டிருந்தான், முற்றிலும் மௌனமாக. போரில் அவன் காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. ஆடைகள் அழுக்கடைந்திருந்தன. அவனுடைய ராஜகீரிடம் எங்கே விழுந்தது என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. ஒரு சேவகன், மன்னா, முன்னே ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது, அங்கு இரவை கழிக்கலாம் என்றான். அவர்கள் அந்த கிராமத்தை அடைந்தனர். ஒரு விவசாயியின் வீட்டு வாசலில் நின்றார்கள். மன்னர் கதவை தட்டினான். விவசாயி கதவை திறந்தார். இரவின் இருளில் மிகவும் சோர்வடைந்து தளர்ந்து அழுக்கான ஆடைகளுடன் இருந்த ஒரு மனிதனை அவன் பார்த்தான். விவசாயி மன்னரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. யார் நீங்கள் என்று கேட்டான். மன்னர் ஒரு கணம் தயங்கி தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு, நான் ஒரு வழிப்போக்கன், இன்று இரவு மட்டும் தங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றான். விவசாயி உள்ளே பார்த்து தன் மனைவியிடம் கேட்டான். மனைவி, வரச் சொல்லுங்கள் என்றாள். அவர்கள் உள்ளே சென்றனர். அன்று இரவு மன்னர் ஒரு ஏழை விவசாயியின் வீட்டில் வெறும் தரையில் உறங்கினான். அங்கே சிம்மாசனமும் இல்லை, மென்மையான பஞ்சுமெத்தைகளும் இல்லை, சேவை செய்ய வேலையாட்களும் இல்லை, விசிறி வீச சாமரமும் இல்லை. போர்த்துவதற்கு ஒரு பழைய போர்வை மட்டுமே இருந்தது. கூரையிலிருந்து மழை துளிகள் ஒழுகி கொண்டிருந்தன. ஆண்டு முழுவதும் பெய்யாத அதே மழை இன்று பெய்து கொண்டிருந்தது. மன்னர் கண்களை திறந்து மேலே பார்த்தபடி படுத்திருந்தான். மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தன. அந்த இருளில் அவனுக்கு அந்த பிராமணர் தேவதத்தரின் நினைவு வந்தது. அவரும் ஏதோ ஒரு இரவில் இப்படித்தான் தூங்கியிருப்பார். அவருடைய வீட்டின் கூரையும் இப்படித்தான் ஒழுகியிருக்கும். ஆனால் மன்னருக்கு முன்பு அதை பற்றி எந்த கவலையும் இருந்ததில்லை. விடிந்தது. அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். அந்த வழியில் ஒரு முட்டுச்சந்தில் மன்னர் ஒரு காட்சியை கண்டான். எதிரே ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். கையில் ஊன்றுகோல், வெள்ளை முடி, வளைந்த முதுகு. அவர் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் தேவதத்தர்தான். இருவரின் பார்வையும் சந்தித்தது. ஒரு கணம் காலம் உறைந்தது போலிருந்தது. தேவதத்தர் மன்னரை அடையாளம் கண்டு கொண்டார். மன்னரும் தேவதத்தரை அடையாளம் கண்டு கொண்டான். அந்த தருணத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எப்போதும் கர்வத்துடன் இருந்த மன்னரின் முகத்தில் இன்று அவமானமும் வலியும் கலந்த ஒரு பாவனை இருந்தது. தேவதத்தர் எதுவும் சொல்லவில்லை, பார்த்து கொண்டே இருந்தார். மன்னர் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு அமைதியாக முன்னே நடந்தான். ஆனால் அந்த ஒரு நொடி சந்திப்பு அவனுக்குள் ஏதோ ஒன்றை உலுக்கியிருந்தது. பல வருடங்களாக உறைந்திருந்த அவனது கல் நெஞ்சம் இப்போது உருகத் தொடங்கியிருந்தது. நடந்து கொண்டே இருந்த அவர்கள் காட்டின் நடுவே இருந்த ஒரு சிறிய பழைய கோவிலின் அருகே நின்றார்கள். அந்த கோவில் மிகவும் சிதிலமடைந்திருந்தது. ஆனால் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதன் முன்னால் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதை ஏதோ ஒரு வழிபோக்கன் ஏற்றி வைத்திருக்கலாம். ராணி அபினவை ஒரு மரத்தின் நிழலில் படுக்க வைத்தாள். அவனுக்கு காய்ச்சல் மிக அதிகமாக இருந்தது. அவனுடைய கண்கள் மூடியிருந்தன. மன்னர் ஒரு சேவகனிடம் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னான். சேவகன் தண்ணீர் எடுக்கச் சென்றான். மன்னர் அங்கே தனியாக நின்றான். அவன் கோவிலுக்குள் எட்டி பார்த்தான். எதிரே சிவலிங்கம் இருந்தது. எத்தனை வருடங்களாக அவன் முழுமனகவடு ஒரு சிவலிங்கத்தின் முன் நின்றதில்லை. அரண்மனையில் பெரிய கோவில் இருந்தது. ஆனால் அங்கே அவன் வெறும் வெளிப்பகட்டுக்காகவும் அரசவை உறுப்பினர்களுக்கு முன்பாகவும் மட்டுமே செல்வான். இன்று அவன் இந்த உடைந்த கோவிலின் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன் கோவிலுக்குள் அடியெடுத்து வைத்தான். தரை வெறும் மண்ணால் ஆனது. மேலிருந்த கூரை உடைந்திருந்தது. வெளியே பெய்து கொண்டிருந்த மழையால் காட்டின் ஈரமான மண்ணின் வாசனை வீசியது. எதிரே அந்த கருமையான, சிறிய மற்றும் எளிமையான சிவலிங்கம் இருந்தது.
அதன் மீது எந்த தங்க கவசமும் இல்லை, எந்த வைரங்களும் பதிக்கப்படவில்லை. வெறும் ஒரு கல். மன்னரின் பார்வை அந்த கல்லின் மீதே நிலைத்திருந்தது. அவன் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவன் மெதுவாக மண்டியிட்டு கீழே அமர்ந்தான். பின்னர் அவனுக்குள்ளிருந்து வந்த குரல் ஒரு அரசனின் குரலாக இல்லை, மாறாக ஒரு ஆதரவற்ற மனிதனின் குரலாக இருந்தது. அவன் இறைவா என்றான். அவனுடைய குரல் உடைந்தது. அவனால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. அவனுக்கு தொண்டை அடைத்தது. எந்த வீரேந்திரன் இதுவரை தன் எதிரிகளின் முன்பு கண்களை தாழ்த்தியதில்லையோ, யாருக்கும் முன்பும் கைகூப்பி நின்றதில்லையோ, அந்த வீரேந்திரன் இன்று அந்த மண் தரையில் முழுமையாக விழுந்து வணங்கினான். அவன் தன் இரு கைகளையும் நீட்டி தன் நெற்றியை தரையில் வைத்து தொழுதான். அவன் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். பல வருடங்களாக அவன் அழாத ஒரு அழுகை அது. அவன் சற்று ஆசுவாசப்பட்டு பேசியபோது அவனுடைய வார்த்தைகள் உடைந்து வெளிவந்தன. அவன், என்னை மன்னித்து விடு இறைவா, என்னை மன்னித்து விடு என்றான். அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்தேன். என் பலம்தான் எல்லாம் என்று நான் நம்பினேன். நான் உன்னை மறந்து விட்டேன் என்றான். அவன் நிறுத்தினான். அவனுடைய கண்களுக்கு முன் புழுதியில் விழுந்து கிடந்த, கண்களில் கண்ணீருடன் இருந்த தேவதத்தரின் முகம் வந்து சென்றது. மன்னர், அந்த வயதான பிராமணரை நான் மண்ணில் தள்ளினேன். அவர் மகள் நோயுற்றிருந்தாள். அவர் வெறும் உதவியை தான் கேட்டார். ஆனால் அவன் தொண்டை மீண்டும் அடைத்தது. நான் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை, மாறாக அவரை அவமானப்படுத்தினேன் என்றான். அவனுடைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அந்த மண் தரையை ஈரமாக்கியது. அவன், அந்த முதியவரின் கண்ணீரின் பாரத்தை நான் சுமந்து கொண்டு அலைகிறேன், ஆனால் அது எனக்கு தெரியவில்லை என்றான். ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவன், இப்போது எனக்கு தெரிகிறது என்றான். வெளியே காற்று வீசியது. கோவிலின் விளக்கு நடுங்கியது. மன்னர் எழுந்து விளக்கை பார்த்து, என் மகனை காப்பாற்று இறைவா, அவன் நிரபராதி, அவன் எந்த தவறும் செய்யவில்லை. நான் செய்த தவறுக்கான தண்டனையை எனக்கு கொடு, அவனுக்கு அல்ல என்றான். தன் அகங்காரத்தால் இதுவரை சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை மன்னர் முதல் முறையாக கூறினான். அவன், நான் மட்டும் தனியாக ஒன்றுமே இல்லை, நீ இல்லாமல் எனக்கு எந்த அடையாளமும் இல்லை என்றான். அந்த வார்த்தை கோவிலின் சுவர்களில் எதிரொலித்தது. விளக்கின் சுடர் திடீரென மேலெழுந்து பிரகாசமாக எரியத் தொடங்கியது. அதே கணத்தில் வெளியே ராணியின் பதற்றமான குரல் கேட்டது. மன்னா, சீக்கிரம் வாருங்கள். மன்னர் ஓடி வெளியே வந்தான். ராணி அபினவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அபினவின் கண்கள் திறந்திருந்தன. அவன் முகத்தில் காய்ச்சலுக்கு பதிலாக ஒரு லேசான சிவப்பு நிறம் படர்ந்திருந்தது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் தந்தையை பார்த்து, அப்பா என்றான். மன்னர் உடனே அவனை தன் மடியில் தூக்கி நெஞ்சோடு அணைந்து கொண்டான். உடைந்த ஒரு ஆணைக்கட்டிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுப்பது போல மன்னர் அழுதான். ஆனால் இந்த கதை இத்துடன் முடிவடையவில்லை. ஏனென்றால் மன்னர் அழுது கொண்டிருந்த அதே வேளையில் அந்த முட்டு சந்தில் தேவதத்தர் இன்னும் அமர்ந்திருந்தார். மறுநாள் காலை யாரோ அவரிடம் அந்த மன்னர் தன் மகனுடன் காட்டில் இருப்பதாக கூறினார்கள். தேவதத்தர் கண்களை மூடிக்கொண்டார். அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. வருடக்கணக்கான வலி, அவமானம், நந்தினியின் கண்ணீர். ஆனால் அவர் மனதில் இன்னொரு குரலும் ஒலித்தது. அது கடவுளிலிருந்து வந்த குரல். அந்த குரல் தேவதத்தா, மன்னிப்பதுதான் வலிமையின் அடையாளம் என்று கூறியது. அவர் அந்த குரலை கேட்டார். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு எழுந்து அந்த காட்டினை நோக்கி நடக்கத் தொடங்கினார். மறுநாள் காலை அபினவிற்கு மீண்டும் காய்ச்சல் வந்துவிட்டது. ஆனால் இம்முறை இது முன்பை விட மிகவும் பயங்கரமாக இருந்தது. குழந்தையின் மூச்சு மிகவும் குறுகலாகவும் வேகமாகவும் சென்று கொண்டிருந்தது. அவனுடைய உதடுகள் நீல நிறமாக மாறத் தொடங்கின. கை கால்கள் குளிர்ந்து போயின. ராணிக்கு மிகவும் பயமாகிவிட்டது. அவள் அபினவை தன் நெஞ்சோடு அணைத்து தன் உடலின் சூட்டை அவனுக்கு கொடுக்க முயன்றாள். அவள், கண்ணா கண்ணா, இங்கே பாரு, அம்மா இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்கேன் என்றாள். அபினவின் கண்கள் பாதி திறந்திருந்தன. அவன் மெதுவாக தன் தாயை பார்த்து மிகவும் சிரமப்பட்டு, அம்மா, மகாதேவா என்றான். ராணியின் மூச்சு நின்றது. குழந்தை என்ன சொல்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. மன்னரும் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அவனும் மிகவும் பதற்றமாக இருந்தான். அவன், இங்கே வைத்தியரும் இல்லை, மருந்தும் இல்லை, நாம் என்ன செய்வது என்றான். அப்போது காட்டு வழியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. மன்னா. அந்த குரலை கேட்டதும் மன்னரின் உடல் சட்டென விரைத்தது. அவன் திரும்பி பார்த்தான். அங்கே தேவதத்தர் நின்று கொண்டிருந்தார். கையில் அதே பழைய ஊன்றுகோல், வளைந்த முதுகு, வெள்ளை முடி. மன்னரும் தேவதத்தரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. பின்னர் மன்னர் எதுவும் பேசவில்லை. அவனுடைய முழங்கால்கள் மடிந்தன. அந்த காட்டு மண்ணில் அந்த வயதான பிராமணரின் காலடியில் அவன் விழுந்தான். அவன் தன் நெற்றியை தரையில் வைத்து, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். வெறும் இந்த 3 வார்த்தைகள்தான். எந்த விளக்கமும் இல்லை, எந்த வாதமும் இல்லை, எந்த ராஜாகங்காரமும் இல்லை. வெறும் என்னை மன்னித்து விடுங்கள். தேவதத்தர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவர் கண்களும் கலங்கின.
அவருக்குள் பல வருடங்களின் வலி இருந்தது. காவலர்கள் தன்னை தரதரவென இழுத்து சென்ற அந்த நாள் நினைவுக்கு வந்தது. தான் மண்ணில் விழுந்த நாள், வானத்தை பார்த்து நீதி கேட்ட நாள் நினைவுக்கு வந்தது. நந்தினி, அப்பா, பணம் கிடைத்ததா என்று கேட்ட அந்த தருணம் நினைவுக்கு வந்தது. அன்று சிந்திய கண்ணீர். தேவதத்தர் அந்த நினைவுகள் அனைத்தையும் உணர்ந்தார், ஒவ்வொன்றாக. பின்னர் அவர் ஒரு உன்னதமான காரியத்தை செய்தார். அந்த கசப்பான நினைவுகள் அனைத்தையும் தன் மனதிலிருந்து தூக்கி கடவுளின் பாதங்களில் சமர்ப்பித்தார். அவர் மனதிற்குள், இவையெல்லாம் உன்னுடையது இறைவா, இந்த வாரத்தை நான் இனி சுமக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டார். அவர் மன்னரின் கையை பிடித்து தூக்கி, எழுந்திருங்கள் என்றார். மன்னர் தன் பார்வையை உயர்த்தினான். அழுது அழுது அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. தேவதத்தர் அவனுடைய கண்களை பார்த்து, நீங்கள் என்னை காயப்படுத்தினீர்கள், அது உண்மைதான். என் மகளுக்காக என் கண்களில் கண்ணீரை பார்த்தும் நீங்கள் திரும்பி சென்றீர்கள், அதுவும் உண்மைதான் என்றார். மன்னர் தன் பார்வையை விளக்கவில்லை. தேவதத்தர் தொடர்ந்து, ஆனால் இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுவும் உண்மைதான். நான் எப்படி இருக்கிறேனோ அதுவும் உண்மைதான் என்றார். தேவதத்தர் ராணியை பார்த்தார். பிறகு அபினவை பார்த்தார். குழந்தையின் மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. தேவதத்தர் அங்கே சென்று அபினவின் நெற்றியில் தன் கையை வைத்தார். அவர் தன் கண்களை மூடிக்கொண்டார். அவருடைய உதடுகள் அசைந்தன. அவர் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்திருக்கலாம், அல்லது அவர் எப்போதும் சொல்லும் அதே வார்த்தையாகிய ஹே மகாதேவா, இந்த குழந்தையை பார் என்பதை சொல்லியிருக்கலாம். தேவதத்தரின் கைகள் நடுங்குவதை ராணி பார்த்தாள். அந்த வயதான மற்றும் பலவீனமான உடலில் அந்த நேரத்தில் ஒரு மாபெரும் சக்தி இருந்தது. அது கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் உணர முடிந்தது. தேவதத்தர் கையை எடுத்துவிட்டு கண்களை திறந்து மேலே வானத்தை பார்த்தார். அவர், ஹே பகவானே, நான் கொடுத்த சாபம் என்னுடையதல்ல, அது என் வலியின் சாபம். இன்று நான் அந்த வலியையும் சாபத்தையும் உன்னிடமே திரும்ப கொடுக்கிறேன். என்ன நியாயம் செய்ய வேண்டுமோ அதை நீ செய், நான் இதில் தலையிட மாட்டேன் என்றார். பின்னர் அவர் மிகவும் மெதுவாக பிரார்த்தனை செய்து, இந்த குழந்தையை காப்பாற்று, இது என் வேண்டுதல் என்றார். ஒரு கணம் கடந்தது, 2 கணம் கடந்தது, 3 கணம் கடந்தது. திடீரென அபினவ் ஒரு நீண்ட மூச்சு விட்டான். அந்த மூச்சு எவ்வளவு ஆழமாக இருந்ததென்றால் ராணி திடுக்கிட்டாள். இதுவரை விட்டுவிட்டு வந்து கொண்டிருந்த அபினவின் மூச்சு திடீரென ஆழமாகவும் நீளமாகவும் சீராகவும் மாறியது. அவனுடைய உதடுகளின் நீல நிறம் மறையத் தொடங்கியது. கன்னங்களில் மெதுவாக உயிரோட்டம் திரும்பத் தொடங்கியது. ராணி அவன் நெற்றியை தொட்டாள். காய்ச்சல் குறைந்து கொண்டிருந்தது. பாதி மூடியிருந்த அவனுடைய கண்கள் இப்போது மெதுவாக முழுமையாக திறந்தன. அபினவ் தன் தாயை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையை பார்த்ததும் ராணியின் உடல் முழுதும் மகிழ்ச்சியால் சிலிர்த்தது. அவள் அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். மரணத்தின் வாயிலிலிருந்து தன் குழந்தை திரும்பி வருவதை பார்க்கும் ஒரு தாய் எப்படி அழுவாளோ அப்படியான ஒரு அழுகை அது. மன்னர் அங்கே நின்றபடி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் தேவதத்தரை பார்த்தான். தேவதத்தரின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. மன்னர் ஏதோ பேச விரும்பினான், நன்றி சொல்ல விரும்பினான். ஆனால் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவன் கை கூப்பி நின்றான். தேவதத்தர் அவனை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பி மேலே வானத்தை பார்த்தார். காட்டின் பசுமைக்கு மேலே இருந்த அந்த நீல வானத்தை பார்க்கும்போது அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி குடிக்கொண்டிருந்தது. அவர் மெதுவாக நன்றி என்றார். சில கணங்களுக்கு பிறகு மன்னரின் முகத்தில் திடீரென ஏதோ மாற்றம் தெரிந்தது. நேராக நின்று கொண்டிருந்த அவன் கால்கள் திடீரென தள்ளாடின. ராணி இதை பார்த்துவிட்டு மன்னா என்று கத்தினாள். மன்னர் சுவற்றை பிடித்து சாய முயன்றான். ஆனால் அங்கே எந்த சுவரும் இல்லை. அவன் மெதுவாக தரையில் சரிந்து அமர்ந்தான். அவன் முகத்தில் வலி இருந்தது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவன் கண்கள் முற்றிலும் அமைதியாக இருந்தன. ராணி ஓடி வந்து, மன்னா என்னவாயிற்று? சேவகா, தண்ணீர் கொண்டு வா என்றாள். மன்னர் ராணியின் கையை பிடித்து கொண்டான். அவனுடைய பிடியில் வலிமை இருந்தது, ஆனால் உடல் சோர்வடைந்து கொண்டிருந்தது. அவன் சுமேதா என்றான். ராணி குனிந்து மன்னரின் முகத்திற்கு அருகில் சென்றாள். மன்னர், நான் நன்றாக இருக்கிறேன் என்றான். ஆனால் என் காலம் நெருங்கிவிட்டது என்று அவனுடைய கண்கள் சொல்லிக் கொண்டிருந்தன. ராணியின் கண்கள் கலங்கின. அவள், எல்லை மன்னா, அப்படி சொல்லாதீர்கள். அபினவ் குணமாகிவிட்டான். இனி நாம் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்றாள். மன்னரின் குரல் இன்னும் மெலிதானது. அவன் ராணியை பார்த்து, நீ எனக்கு எப்போதும் உண்மையின் வழியைத்தான் காட்டினாய். நான் தவறு செய்வதை நீ தடுக்க முயன்றாய். ஆனால் நான் தான் கேட்கவில்லை என்றான். ராணி தேம்பி தேம்பி அழுது கொண்டே, இதையெல்லாம் பேசாதீர்கள் மன்னா என்றாள். மன்னர், கேள், அபினவை ஒரு நல்ல மனிதனாக வளர்த்து ஆக்கு. அரசனாக அல்ல, ஒரு நல்ல மனிதனாக. இதுவே என் கடைசி ஆசை என்றான். ராணி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். மன்னர் தேவதத்தரை பார்த்தான். தேவதத்தர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களும் கலங்கியிருந்தன. மன்னர், தேவதத்தர் ஐயா என்றான். தேவதத்தர் முன்னே வந்தார். மன்னர், என்னை மன்னித்து விடுங்கள். மிகவும் தாமதமாக கேட்கிறேன்.
ஆனால் முழு மனதுடன் கேட்கிறேன் என்றான். தேவதத்தர் மன்னரின் கையை பிடித்து கொண்டார். அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர், மன்னிப்பு இப்போதோ வழங்கப்பட்டு விட்டது மன்னா என்றார். மன்னரின் கண்களில் ஒரு ஈரம் படர்ந்தது. அவன் ராணியின் மடியிலிருந்த அபினவை பார்த்தான். அவன் தன் பெரிய கண்களால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். மன்னர் தன் மகனை பார்த்து புன்னகைத்தான். அபினவும் திரும்ப புன்னகைத்தான். அதன் பிறகு மன்னர் வீரேந்திரனின் கண்கள் மெதுவாக நிரந்தரமாக மூடின. அவனுடைய மூச்சு அமைதியாகி பிறகு முற்றிலும் நின்று போனது. வெளியே காட்டில் பறவைகள் சத்தமிட்டு கொண்டிருந்தன. தூரத்தில் ஆற்றின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒருவரின் நீண்ட மற்றும் கடினமான பயணம் முடிவடையும் போது எப்படி ஒரு அமைதி நிலவுமோ அத்தகைய ஒரு அமைதி அந்த காலை காற்றின் பரவியிருந்தது. ராணி அழுது கொண்டிருந்தாள். தேவதத்தரின் கண்களும் கலங்கியிருந்தன. அபினவிற்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தாய் அழுவதை பார்த்ததும் அவள் கன்னத்தில் தன் சின்னஞ்சிறு பையை வைத்து, அம்மா அழாதே என்றான். அந்த ஒரே ஒரு வாக்கியத்தில் வாழ்க்கையில் இனி வரப்போகும் அனைத்திற்கான அர்த்தமும் அடங்கியிருந்தது. ஒரு புதிய ஆரம்பம். இந்த கதை எங்கிருந்து தொடங்கியதோ அதே மயான காட்சி. சிதை எரிந்து கொண்டிருந்தது. புகை மேலே எழுந்து கொண்டிருந்தது. பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ராணியும் அபினவும் ஒரு ஓரமாக நின்றிருந்தார்கள். அங்கே சிதைக்கு மிக அருகில் தரையில் தேவதத்தர் அமர்ந்திருந்தார். அதே வயதான முதியவர், அதே வெள்ளை முடி, அதே வளைந்த முதுகு. அவருடைய கண்கள் சிதையின் மீது நிலைத்திருந்தன. கன்னங்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் மெதுவாக, ஹே மன்னா, கர்ம வினைகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றார். அவர் நிறுத்தினார். தொண்டை அடைத்தது. பின்னர் அவர், ஆனால் எந்த மனிதன் இறுதியில் பணிய கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய முடிவும் நன்றாகவே இருக்கும் என்பதும் உண்மைதான் என்றார். அவர் மேலே பார்த்தார். வானத்தில் நட்சத்திரங்கள் இருந்தன. அவர், நீ சென்று விட்டாய், ஆனால் உன்னுடைய மனமாற்றம் உண்மையானது. உன்னுடைய கண்ணீர் உண்மையானது. பகவானின் சந்நிதியில் உண்மையான கண்ணீர் ஒருபோதும் வீணாவதில்லை என்றார். தீப்பிழம்புகள் உயர எழுந்தன. தேவதத்தரின் கண்கள் அந்த தீப்பிழம்புகளிலேயே நிலைத்திருந்தன. கடந்த பல ஆண்டுகளின் முழு பயணமும் அவர் மனதில் நிழலாடியது. அவர் அரசவையிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட அந்த நாள், அவர் புயலில் கோவிலில் பிரார்த்தனை செய்த அந்த இரவு, அவர் வாயிலிருந்து சாபம் வெளிவந்த அந்த தருணம், மன்னரின் வேதனையை பற்றிய செய்தி அவருக்கு வந்த அந்த நாள், அவர் அனைத்தையும் மறந்துவிட்டு அந்த காட்டில் அடியெடுத்து வைத்த அந்த காலை, இவை அனைத்தும், இந்த முழு பயணமும் ஏற்கனவே யாரோ ஒருவரால் எழுதப்பட்டிருந்தது. மேலே வீற்றிருக்கும் அந்த பரம்போள், சித்திரகுப்தரை வைத்து கணக்கெழுதும் அந்த இறைவன், கடவுளின் சந்நிதியில் தாமதமாகலாமே தவிர நீதி தவறுவதில்லை. தேவதத்தர் மெதுவாக எழுந்தார். அவருடைய முழங்கால்களிலும் முதுகிலும் வலி இருந்தது. ராணி அவர் அருகில் வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் முகத்தில் அமைதி இருந்தது. அவள் கைகூப்பி, தேவதத்தரையா, நீங்கள் செய்ததை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் என்றாள். தேவதத்தர் அவளை பார்த்து, ராணியம்மா, நான் எதுவும் செய்யவில்லை. நடந்தவை அனைத்தும் இறைவனின் சித்தம் என்றார். ராணி, ஆனால் நீங்கள் வந்தீர்களே அந்த காட்டிற்கு, நீங்கள் நினைத்திருந்தால் என்னை புறக்கணித்திருக்கலாம் என்றாள். தேவதத்தர் புன்னகைத்து, எனக்கு என்னுடைய பழைய வலியை விட ஒரு பச்சிலம் குழந்தையின் உயிர் மிகவும் முக்கியமாக இருந்தது என்றார். அபினவ் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் தேவதத்தரை பார்த்தான். தேவதத்தர் அவன் தலையில் கை வைத்து, பெரியவனாக வளர்ந்து வா மகனே, நீ பெரியவனானதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என்றார். அபினவ் மேலே பார்த்து, எதை என்று கேட்டான். தேவதத்தர் மிகவும் அமைதியான குரலில், பதவியும் அதிகாரமும் எப்போதுமே திமிராக இருப்பதற்காக அல்ல, பணிவாக இருப்பதற்காகவே கொடுக்கப்படுகின்றன. யார் பணிகிறாரோ அவர் உடைந்து போவதில்லை. யார் திமிராக இருக்கிறாரோ அவர் ஒரு நாள் சுக்குநூறாக உடைந்து போவார் என்றார். அபினவ் இதை கேட்டு தன் பெரிய கண்களால் தேவதத்தரை பார்த்து, சரி என்றான். அது வெறும் ஒரு வார்த்தைதான். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசனையும் ஒரு நல்ல மனிதனையும் உருவாக்கப் போகும் விதை அடங்கியிருந்தது. தேவதத்தர் மெதுவாக அங்கிருந்து நடந்தார். தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு. பின்னால் சிதை எரிந்து கொண்டிருந்தது. முன்னால் ஒரு புதிய காலை விடிந்து கொண்டிருந்தது. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் முடிவில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த கதை வெறும் மன்னர் வீரேந்திரனின் கதை அல்ல. இந்த கதை நம் அனைவருடையதுமாகும். நம் அனைவருக்குள்ளும் எங்கோ ஒரு வீரேந்திரன் ஒளிந்திருக்கிறான். அவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று நினைக்கிறான். அதேபோல் நம் அனைவருக்குள்ளும் ஒரு தேவதத்தரும் இருக்கிறார். அவர் எந்த வழியிலும் உண்மையின் பக்கம் நிற்பார். நம் அனைவரின் வாழ்விலும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் கலந்திருக்கிறான். ஆனால் அவன் அமைதியாகவே இருக்கிறான். அவன் கண்களுக்கு தெரிவதில்லை, நேரில் வருவதில்லை, பேசுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு தற்செயலான நிகழ்விலும், நாம் தனிமையாக இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அவன் நம்மோடு இருக்கிறான். அவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய நீதி கட்டாயம் நிலைநாட்டப்படும். சில நேரங்களில் தாமதமாகலாம், ஆனால் அது நிச்சயம் நடக்கும். எனவே வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு தீங்கு செய்துவிட்டு
உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லாமல் தவிக்கும்போது அந்த வயதான தேவதத்தரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் மண்ணில் விழுந்தாலும் மனமுடையவில்லை. அவர் இறைவனின் கையை ஒருபோதும் விடவில்லை. நீங்கள் ஒரு ஏழையையோ அல்லது தேவையில் இருப்பவரையோ பார்த்துவிட்டு எனக்கு என்ன வந்தது என்று கடந்து செல்ல நினைக்கும்போது ஒரு முறை முகம் திருப்பியதால் தன் வாழ்நாள் முழுவதையும் இழந்த அந்த மன்னரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தாயாக இருந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு கஷ்டமன அனவிலிடம் சண்டையிட்டாலும் நம்பிக்கையை கைவிடாத சுமேதா ராணியை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அகங்காரம் வரும்போது நான் மிகவும் பெரியவன், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று மனம் சொல்லும்போது ஒரு கணம் அந்த மயானத்தை நினைத்து கொள்ளுங்கள். அங்கே எந்த ராஜகிரீடமும் இல்லை, அங்கே எந்த தங்க சிம்மாசனமும் இல்லை. அங்கே ஒரு சிதை மட்டுமே இருந்தது. அதன் முன் அமர்ந்திருந்த ஒரு வயதான முதியவர் சொல்லிக் கொண்டிருந்தார், ஹே மன்னா, கர்ம வினைகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று. ஓம் நமச்சிவாய. ஹரியோம். கடமையை செய்யுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். ஏனென்றால் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான்.